அடியனுக்கு பிரேமம் அவர்கள் உத்தரவு வழங்கலாம். ஆரம்பிச்சோம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவாழ்க, குருவே துணை. ஐயா, நீங்க நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவசிவா. அம்மா சிவாய நமம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம் சிவாயம். மறையா சொக்கநாதர் என்பா மறையாகம விதியும் வந்து உடன்தனின் நிறையூல் விதி முன்னால் நின்றான் மறை விதிக்கே ஏற்கவே செய்வேன் செய்யும் தாள் வேறதனோ யார்க்கவேன் சொக்கநாதா யார்க்கவே சொக்கனா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் யாத்திரை பத்து என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிகமானது மூன்றாவது பதிகத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த யாத்திரை பத்து அப்படின்னு சொல்லுகின்ற இந்த யாத்திரை பத்து நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவாதீதத்தை உரைத்தல். எப்படி அனுபவம் இந்த அதீதமாக வருகின்ற நிலைப்பாடு, அனுபவாதீதம் உரைத்தல். எந்த ஒரு பொருள் மீது அதிகமான அனுபவம் பெறுகின்றோமோ அந்த ஒரு பொருள் மீது நமக்கு அனுபவாதீதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அனுபவாதீதம் என்றால் என்ன அப்படின்னா, அனுபவத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பொருள். அனுபவத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பொருள் தான் அனுபவாதீதம். அந்த அனுபவாதீதத்திலே எதற்காக இந்த அனுபவாதீதம் அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவாதீதம் என்பது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்வழி, நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக வருகின்றதுதான் அனுபவாதீதம். ஒரு அனுபவத்தினாலே இந்த ஆன்மா மேன்மை அடைகின்றது, அடுத்த நிலைக்கு போகின்றது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அனுபவாதீதம் அல்லது அனுபூதி அல்லது அனுபூதி அப்படின்னு சொல்லுவோம். அனுபூதி அனுபவாதீதம் எல்லாத்துக்கும் ஒரு பொருள் தான். இந்த அனுபூதி அப்படின்னா என்னன்னா, ஒரு அனுபவத்தின் மூலமாக உயர்ந்த நிலையா பொருள்களுடைய அனுபவத்தை பெறுவது, அதுதான் நம்முடைய அனுபவாதீதம். இந்த திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. திருவருள் தருகின்ற அந்த அனுபவம் இந்த ஆன்மாவுக்கு அளவுபடாமை, அது நிறையாம இருக்கு. இந்த ஆன்மா பெறுகின்ற அனுபவம் எல்லாம் திருவருள் கொடுக்கின்ற அனுபவம் தான். அந்த அனுபவங்களை எல்லாம் இந்த ஆன்மா
மன்னிக்கணும், ஒரே ஒரு செய்தி. அந்த ஆன்மா அப்ப இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்ம அதிகமா பேசக்கூடிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அனுபவம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பேசுறோம். இந்த அனுபவம் தராத எந்த செயலுமே அது வினைக்குள்ள போகாது. நீங்க அனுபவம் தராம ஒரு செயல் செய்றீங்கன்னா அது வினையாக கொல்லப்பட மாட்டது. நீங்க அனுபவிச்சாதான் அது வினை கணக்குல சேரும். சரி, நீங்க அனுபவிச்சாதான் அது வினை கணக்குல சேருமே தவிர, நீங்க அனுபவிக்காத வரை அந்த செயல் உங்களுக்கு வினையாகவே எடுத்துக்கொள்ளப்படாது. நீங்க இப்போ நம்ம கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோவில்ல நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் சண்டேஸ்வர நாயனாரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். சண்டேஸ்வர நாயனார் எதுக்காக இருக்கார் அப்படின்னா, சுவாமி பெறுகின்ற அனுபவங்களை எல்லாம் பாத்தியப்படுத்திக் கொள்வதற்காக. சுவாமிக்கு அனுபவம் கிடையாது. ஏன்? அவர் அனுபவத்தை கடந்தவர். அதனால சுவாமிக்கு, நம்முடைய சிவபெருமானுக்கு அனுபவம் கிடையாது. அப்ப சிவபெருமானுக்கு நாங்க நைவேத்தியம் பண்றோமே, திருமுறை பாடுறோமே, திருவிளக்கு போடுறோமே, நாங்க கோவிலுக்கு பல பணிகள் செய்யறோமே, அந்த அனுபவம் எல்லாம் யாருக்கிட்ட போய் சேரும் அப்படின்னா, அந்த அனுபவம் எல்லாம் யாருக்கிட்ட போய் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சண்டேஸ்வர நாயனார்கிட்ட போய் சேரும். சண்டேஸ்வரர்கிட்ட போய் சேரும். அப்ப சண்டேஸ்வரர் தான் அந்த கோவிலுடைய அனுபவ பாத்தியம், அனுபவிக்கக்கூடிய ஆற்றலுடையவர். அவர் ஒருத்தர் தான். அது ஒரு ஆன்மானாலதான் அனுபவிக்க முடியுமே தவிர, சிவபெருமானால எந்த அனுபவத்துக்குள்ளேயும் போக முடியாது. அவர் அனுபவத்தை கடந்தவர். ஆக அந்த வகையிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி என்னன்னா, அனுபவம் ஒண்ணுதான் எல்லாத்துலயும். எதை எடுத்துக்கிட்டாலும் அனுபவம் தான். நமக்கு அனுபவம் தானே தவிர அனுபவத்தை மிஞ்சிய பொருள் எதுவும் இல்லை. அப்போ எந்த ஒரு செயலையும் அனுபவமாக, எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவமாக மாற்றிக்கொள்வதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கு. அப்போ நாம பெறுகின்ற நல்ல ஒரு ஆனந்தமா இருந்ததுன்னா அது ஆனந்த அனுபவம். ரொம்ப கொடுமையா இருந்தது அப்படின்னா அது தீய அனுபவம். ரெண்டுமே அனுபவம் தான். ஆனா ரெண்டு அனுபவத்திலிருந்து ஆனந்த அனுபவத்தை என்ன செய்யணும்? நம்ம ஒரு ஆனந்த அனுபவம் கிடைக்குது, ஆனந்தமான அனுபவம் கிடைக்குது. அது என்ன பண்ணணும்னு நினைக்கணும்? இல்ல, ஆனந்தமான அனுபவம் கிடைக்குது, அது என்ன பண்ணணும்னு நினைப்போம்? ஆனந்த அனுபவத்தை நாம பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கணும். கொடுமையான அனுபவங்களை சுருக்கி கொள்ளணும் அல்லது அறவே தவிர்க்கணும்னு நினைக்கணும். இதுதான் அனுபவாதீதம். ஆனந்தமான அனுபவத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்போம். நமக்கு வேதனை தருகின்ற அனுபவத்தை சுருக்கி கொள்ள வேண்டிய நிலையும் நமக்குள்ள ஏற்படணும். அதுதான் நாம பெறுகின்ற முக்கியமான அனுபவத்தினுடைய கடமையா இருக்கும். ஆனா என்ன பண்றோம்? எதெல்லாம் துன்பம் பெறுகின்ற அனுபவங்களோ அதெல்லாம் பெருக்கிக்கிறோம், எதெல்லாம் ஆனந்தம் தருகின்ற அனுபவங்கள் அதெல்லாம் சுருக்கிக்கிறோம். அதனாலதான் நமக்கு அந்த அனுபவத்துல ஒரு சரியான பிடிப்பு இல்லாம போயிட்டு. அப்போ ஆனந்தம் தருகின்ற அனுபவங்களை நம்ம பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு ஏற்படணும். ஆனந்தத்திற்கு பாத்தியப்பட்டவன் யாரு அப்படின்னா, ஆனந்தத்திற்கு சொந்தக்காரன் யாருன்னா சிவபெருமான் தான். நாமெல்லாம் ஆனந்தத்தை குத்தகைக்கு தான் எடுக்க முடியும். நாமெல்லாம் ஆனந்தத்தை முழு கரையா வாங்க முடியாது. முழு கரையமா நம்ம வாங்க முடியாது. எந்த ஆன்மாவா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆன்மாவா இருந்தாலும் ஆனந்தத்தை முழு கரையமா எந்த ஆன்மானாலையும் வாங்க முடியாது. ஆனந்தத்தை குத்தகைக்கு எடுக்க முடியும். அவன் கொடுக்க நாம வாங்க முடியும், அவ்வளவுதான். சிவபெருமான் கொடுக்க நாம வாங்க முடியும். நாமெல்லாம் ஆனந்தத்தை கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆனந்தத்தினுடைய சொந்தக்காரன் யாருன்னா சிவபெருமான் தான். அவங்ககிட்டதான் இருக்கு ஆனந்தம். சத்து, சித்து, ஆனந்தம் என்று சொல்லுகின்ற, சத்து என்றால் நிலைத்த பொருள், சித்து என்றால் அறிவு பொருள். எந்த பொருள் நிலைத்தும் அறிவு பொருளாகவும் இருக்கோ அதுக்கு ஆனந்தம் தானாலேயே வரும். ஆனா இந்த ஆன்மாவும் சத்து பொருள் தான், இந்த ஆன்மாவும் சித்து பொருள் தான். ஆனா ஆனந்த நிலையா வராததுக்கான காரணம் இதனுடைய சித்து என்று சொல்லுகின்ற அறிவிலே குறை உள்ளது. ஆன்மாவினுடைய சித்து என்று சொல்லுகின்ற அந்த பொருளிலே இந்த ஆன்மாவிற்கு குறை ஒன்றுள்ளது. சரி, எல்லாரும் டைம் இருக்கு, எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய முகக்குறிப்பை கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகலாம். சரி 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 சரி, பாத்துக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. சரி 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 சரி,
எல்லா அடியார்களையும் என்னால பார்க்க முடியுது. ஒரு வினாடி துளிகள் நீங்க எல்லாரும் உங்களுடைய முகக்குறிப்பை கொடுக்கலாம். நமச்சிவாயம் சொக்கநாதா சிவசிவ அடியன் செய்த தவமா இருக்கு. விமலா தேவி அம்மா, பிரேமா அம்மா, சரஸ்வதி குருசாமி அவர்கள், கலாவதி அம்மா, அரிமதி சிவகுமார் அம்மா அவர்கள், மலர்கொடி அம்மா, பொன்முடி இளங்கோவன் அம்மா, சாந்தி ஆறுமுகம் அம்மா, சரஸ்வதி அம்மா அவர்கள் மற்றும் நடராஜன் ஐயா, ராஜேஸ்வரி அம்மா, சுசீலா அம்மா, ஜெகதீஸ்வரி அம்மா, பாரதி அம்மா, ஜானகி அம்மா மற்றும் மகேஸ்வரி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, புஷ்பலதா அம்மா அவர்கள் எல்லாரையும் ஏதாவது நம்ம பாடணும். இந்த இலங்கை வானொலியில சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இந்த பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டார்களோ அவர்கள் யாருன்னா அவங்க அவங்க அந்த மாதிரி எல்லாருடைய பேரையும் சொல்லும் போது எனக்கு என்னமோ ஒரு திட்டிப்பு. அது என்னன்னு தெரியல, அடியன் செய்த தவம்னு நினைக்கிறேன். எல்லாருடைய பேரை சொல்லும் போதும் அடியனுக்கு நீங்க எங்க பேரை சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ஆனந்தங்கய்யா. அது உங்க வாயால எங்க பேர் வருதுங்க இல்லையா, அது ஒரு ஆனந்தங்கய்யா எனக்கு. நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னா ஐயா நம்ம பேரை சொல்லலையேன்னு நினைப்போம். நாங்க சொல்லலையே, ஐயா நம்மள பாக்கல போல இருக்கு, சொல்லல அப்படின்னு நினைப்போங்க ஐயா நாங்க. அடியன் செய்த தவம் நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அடியன் செய்த தவம். ஏன்னா அத்தனை அடியார்களும் சிவமாக பாவிக்கிறோம். அதனால அடியார்களுடைய நாமம் என்பது திருநாம சிறப்ப அடியன் அதை எடுத்து சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரி. எல்லாரும் நல்லா பார்க்க முடியுது. என் பேர் புஷ்பவதிங்க. புஷ்பலதா தான் சொன்னீங்க. என் பேர் புஷ்பவதி. புஷ்பவதி அம்மா அவங்களையும் அவங்க எல்லாருக்கும் ஒரு கவலை, புஷ்பமாக்கு ஒரு கவலை. எத்தனை அழகு பாருங்களேன். இந்த அடியார் திருக்கூட்டத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு அழகு இருக்கு. இந்த அழகு அருமை அருமை. எல்லாரும் பாருங்க. அதோ ஒரே ஒரு விஷயம், எந்த பொருள் நிலைத்த பொருளாகவும் எந்த பொருள் அறிவு பொருளாகவும் இருக்கோ அதுக்கு ஆனந்தம் தானாவே வந்துடும். அது பேர் தான் சத்து, சித்து, ஆனந்தம். சத்துனா நிலைத்த பொருள், சித்துன்னா அறிவு பொருள், ஆனந்தம் தன்னால வந்துடும். ஆனா இந்த ஆன்மாவும், சிவகுமார் ஐயா, இந்த ஆன்மாவும் நான் என்ன பண்றேன், ஆன்மாவும் சத்து பொருள் நிலைத்த பொருள் தான், சித்து பொருள் அறிவு பொருள் தான். ஆனா ஆனந்தம் வரல. என்ன காரணம் அப்படின்னா அந்த அறிவில ஏற்படக்கூடிய மாறுபாடு. இப்ப ஏன் உங்களை எல்லாரையும் ஆன் பண்ண சொன்னோம்னா, ஆன்மாவினுடைய அறிவிலே உள்ள குற்றங்கள் என்ன, அது கேட்கறதுக்காக காரணம். ஆன்மாவினுடைய அறிவிலே உள்ள குற்றங்கள் என்ன? ஒண்ணு, அறிவித்தால் அறியும். அறிவித்தால் அறியும். அறியும், படிப்படியாக அறியும். படிப்படியாக அருமை அருமை அட்டகாசம். அப்பா சொல்லியிருந்தீங்கன்னா 100 தடவை இம்போஷன் கொடுத்துருக்கலாம்னு நினைச்சேன். எல்லாரும் அருமையா ஆன்சர் பண்ணிட்டாங்க, அருமையா ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆக இந்த ஆன்மா அறிவித்தால் மட்டும் அறியும், படிநிலையில தான் அறியும், ஏகதேசமாக அறியும். இந்த மூணுமே இந்த ஆன்மாவினுடைய அறிவில் உள்ள குறைகள். இந்த குறையினாலதான் இதுக்கு ஆனந்தம் வர மாட்டேங்குது, ஆனந்தத்தை இயல்பா பெற முடியல. ஆனா சிவபெருமானுக்கு அவன் ஒருவனுக்குத்தான் அறிவிக்காமலே அறிவான், முற்றும் அறிவான், அதுவும் இல்லாம ஏகதேசமாக இல்லாம எல்லாத்தையும் வியாபித்தே அறிவான். பெருமான் இருந்த இடத்திலேயே வியாபித்து அறிவான். அவனுக்கு படிநிலையில அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் முற்றறிவாளன், முழுவதுமாக எண்டு டு எண்டு தெரியும் அவனுக்கு. இப்ப இந்த ஆன்மா பிறந்து இந்த ஆன்மா பாக்குறான்ல, ஆன்மா பாக்குறப்பவே எத்தனை கோடி யுகத்துல இது திரும்ப அவன்கிட்ட சேரணும் அவனுக்கு எப்பவோ தெரியும். அவன் முன்னாடியே தெரியும் இந்த ஆன்மா இத்தனை கோடி பிறவியில இங்க வரும்ன்றது அவனுக்கு. நம்முடைய பின்னாடி நடக்கிறதும் தெரியும், நமக்கு முன்னாடி நடந்ததும் தெரிஞ்ச ஒரே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அவன்தான் ஒருவன். சிவபெருமானுக்கு பல நாமங்கள்ல ஒருவன் என்ற நாமம் சிவபெருமானுடைய சிறந்த நாமம், ஒருவன் அப்படின்றது. மத்தவங்க எல்லாம் ஒருவன் இல்லையா அப்படின்னா மத்தவங்க எல்லாம் அரவரன்னு அர்த்தம். அவன் தான் நம்பர் 1. மத்தவங்க எல்லாம் 0.9, 0.7, 0.8. புரியுது? அவன் தான் 100% மத்தவங்க எல்லாம் 78 மார்க்கு, 99 மார்க்கு, 100க்கு 35 மார்க். அது மாதிரி அவன் ஒருவன் தான் 100க்கு 100 என்ற ஒருவன், ஒன்று. இத்தகைய எல்லா உயிர்களுமே என்னன்னா பின்னம்னு சொல்லுவோம். எல்லாமே என்ன பின்னம். பின்னமில்லா பெருமான். சிவபெருமானுக்கு பின்னம் இல்லாதவன்னு பேரு. பின்னம் இல்லாதவன்னா ஒண்ணுன்னு அர்த்தம். பின்னம் அப்படின்னா என்னது? பின்னம்னா ஒண்ணுக்கு கீழே முழுசா இல்லாம இருக்கிறதுக்கு பேர் எல்லாம் பின்னம்னு பேரு. முழுசா இல்லாம இருந்தா அது பேரு பின்னம்னு அர்த்தம். அதனாலதான் அதல சேடனாராட அகிலமேரு நீதாட அபினகாளி தானோடு அவளுடன். அபினகாளிதான். அபினம்னா என்னன்னா பின்னம் இல்லாதவள் காளி. காளி என்பவள் யாருன்னா அன்னை பராசக்தி. காளி என்பவள் யாருன்னா அன்னை பராசக்தி. அவ பின்னம் இல்லாதவள், அவள் பின்னம் இல்லாதவள். ஏன்னா சிவபெருமானோடு பின்னம்னா நமக்கு சிவபெருமானுக்கு உள்ள கனெக்ஷன் என்ன?
உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? 100க்கு 100ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் எனக்கும் சிவபெருமானுக்கும் 100க்கு 100 தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்? அவன் தொடர்புல தான் இருக்கான், நம்ம தான் பிடிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? திருவாசக சிந்தனை 2 மணி நேரம் தான். அது முடிச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஏதோ ஒன்னதான் பிடிச்சுக்கிட்டு இருப்போமே தவிர நாம சிவனை பிடிக்க மாட்டோம். அப்போ சிவனை 100% பிடிச்சிருக்கோம்னா கிடையாது. நம்ம எல்லாம் பின்னமா சிவபெருமானை பிடிச்சிருக்கோம். ஆனா அன்னை பராசக்தி பின்னம் இல்லாமல் சிவபெருமானை பிடிப்பா. அதனாலதான் அவருக்கு அபினகாளி. அபினம்னா பின்னம் இல்லாதன்னு அர்த்தம். அபினம்னா பின்னம் இல்லாத. அபினகாளி தாராள. இந்த காளி என்பவள் யார், அன்னை பராசக்தி என்பவர் யார் என்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குல்ல. காளி யாரு, அன்னை பராசக்தி யாரு? காளி என்பவள் உடலோடு இருக்கின்ற உயிர்களுக்கு அருள் செய்ய வந்த இறைவனுடைய திரோதான சக்தி, மறைப்பு. அன்னை பராசக்தி என்பவள் அந்த உயிர்க்கு திருவருளை வழங்குகின்றவள். இவள் திருவதானத்தை வழங்குறவள். மகாகாளி. காளி என்ன பண்ணுவா? மறைக்கிறத வழங்குவா, மறைப்பு தருவா, மறைப்பு. அதனாலதான் காளி கிட்ட போய் என்ன கேக்குறது? உனக்கு கெடா வெட்டுறேன், எனக்கு வீடு வை. உனக்கு கோழி வெட்டுறேன், எனக்கு இது அது பேர் என்ன, ஒரு பொண்ணு சரியா முடிச்சு கொடு, எனக்கு காசு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லி நம்மள வேணும்னு கேட்க வைப்பான். நமக்கு அது வேணும், இது வேணும், அதனால இன்பமா இருக்குமோ, இதனால இன்பமா இருக்குமோ, அப்படி செஞ்சா நல்லா இருக்குமோன்னு வேணும்னு கேட்போம். அது காளி. காமாட்சியும் அப்படிதான். காமத்தை கொடுத்து, நமக்கு காமத்தை கொடுத்து எல்லாத்தையும் அனுபவி வேணும்னு கேட்க வச்சு, அந்த கேட்டதெல்லாம் கொடுத்து அது வாங்கி நம்ம படாத பாடுபட்டு கொடுத்ததை நீயே வச்சுக்கமான அவகிட்ட போய் கொடுக்கற வரைக்கும் கொடுத்துட்டு இருப்பான். அதனாலதான் அவ காளி, காமாட்சி, எல்லா நிலைக்கும் சித்ராமா மாரியம்மாங்க சாமி. மாரி என்பவள் மழைக்குரிய தெய்வம். மாரி என்பவர் மழை பொழிகின்றது. மழைக்குரிய மழை பொழியணுன்றதுக்காக ஒரு அதிதேவதையை நம்ம வச்சிருக்கோம். அது மழைக்குரியவள் அன்னைதான். நம்ம பாக்குறோம்ல, நம்ம இந்த பாட்டு, என்ன பாட்டு, நம்ம திருவம்பாவையில பெய்வளைதன் பேரித்து எடுத்த பெய்வளைதன் பாத சிலம்பொலி பாடி பாடலோரம்பாவை வருது இல்ல அந்த பாட்டுல. அப்போ அந்த பேதித்த பெய்வளைதன், அவதான் பேதித்து வளர்ந்து மாறிக்குரியவள். ஆனா அவளும் அன்னை பராசக்தியினுடைய வடிவம் தான். ஆனா அது என்ன வடிவம்? நீங்க இங்க கவனிங்க. உலக பொருளெல்லாம் தருது அம்மா அப்படின்னா அந்த அம்மா யாரு? திரோதான சக்தி. உலக பொருள் எல்லாம் கேட்கறலாம். மகாலட்சுமி என்ன தருவா? செல்வம் தருவா. அன்னை கலைவாணி என்ன தருவா? கல்வி தருவா. பராசக்தி வீரம் தர்றான்ற மாதிரி காலம் சொல்றோம். அது போக பல கோடி தேவதைகள். இதெல்லாம் என்ன தருது அப்படின்னா, எல்லா தேவதைகளும் என்னதான் தருது? உலகப் பொருளைத்தான் தருது. கல்வி உலகப் பொருள், செல்வம் உலகப் பொருள், உயிரும் உலகப் பொருள், எல்லாமே உலகப் பொருள். இந்த உலகப் பொருளையே தர்ற எல்லா சக்திகளும் என்னன்னு சொல்லுவோம்? திரோதான சக்தின்னு சொல்லுவோம். திரோதான சக்தி. இந்த உலக பொருள் இல்லாம உயிர்க்குரிய இன்ப பொருளை மட்டும் தர்றவதான் திருவருள் சக்தி. அந்த திருவருள் சக்தி தான் சுவாமி மனோன்மணி உண்மனை என்று பல படிகளிலே உயர்ந்து அன்னை ஆதி பராசக்தியாக அவருக்கு. அதாவது ஆதி பராசக்தி. இந்த பராசக்திக்கும் அந்த பராசக்திக்கும் என்ன வித்தியாசம்னா, அவ எல்லாத்தையும் கடந்தவளாக உயிர்க்குரிய பொருளாக ஆனந்தத்தை மட்டும் தருவான். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, உயிர்க்குரிய பொருள் தான் ஆனந்தம். இந்த ஆனந்தம் சிவபெருமான் கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற எந்த சாமி கிட்ட இல்ல. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம். எங்க உங்களுக்கு உண்மையான ஆனந்தம் வேணும்னா சிவம் ஒன்றை பற்றினால் தவிர வேற எந்த சுவாமி கிட்டையும் ஆனந்தம் கிடைக்காது. அது மிக மிக முக்கியமான. சிவம் ஒரு பொருளை தவிர வேற எந்த பொருள்கிட்டையும் ஆனந்தம் என்பது கிடையாது. எல்லா பொருளும் அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் எப்படிதான் வாங்கிட்டு வரும்? இரவல் வாங்கிட்டு தான் வரும். நீங்க நகைக்கடை போயிருக்கீங்களா? நகைக்கடை போயிருப்பீங்க எல்லாரும் இல்ல? நகைக்கடை எல்லாரும் போயிருப்பீங்க. போயிட்டு இருப்பப்போ அந்த நகைக்கடையில நம்ம டிசைன் கேட்போம். கேட்டலாக் வச்சு டிசைன் கேட்போம். இந்த டிசைன் இருக்காப்பா அப்படின்னு கேட்போம். கேட்டோன்னா அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க? இந்த டிசைன் இருக்காப்பா கேட்டா சொல்ல மாட்டாங்க, இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. பிடிச்சிருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு நிமிஷம் போறீங்க சொல்லி கால் அடிப்பாங்க அந்த கடைக்கு. ஏங்க அந்த டிசைன் இருக்காமே உங்க கிட்ட
இந்த வர்றேன் ஒரு நிமிஷம் பாருங்க அப்படியே வந்துருன்னு சொல்லி ஒரு பையனை தம்பி போப்பா அப்படின்னு ஓடி போய் அந்த பையன் அந்த டிசைன் அந்த கடையில வாங்கிட்டு வந்து இந்த கடையில இருக்கிற மாதிரி கொடுப்பான், இந்த கடையிலேயே அவங்க செஞ்சு வச்சிருக்க மாதிரி கொடுப்பான். இந்த வாங்கி மாத்துறதுல கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு கமிஷன் பாத்துறீங்களா? இதெல்லாம் இதெல்லாம் மதுரையில ரொம்ப நடக்கும். மதுரை பத்தியில சின்ன சின்ன கடைகளா இருக்கும் எல்லாமே. சுத்தி அந்த ஆவணி மூல வீதி சொல்லுவோம் இல்லையா, ஆவணி மூல வீதியில முழுவதுமாவே தங்க நகை கடை தான். இததான் நடக்கும் எல்லாமே. இதுதான் மற்றைய கடவுளர்கள் செய்யறது. நாம ஆனந்தம் கேட்டா கொடுக்குதே மத்த சாமின்னா யார்கிட்டதான் போய் வாங்கி கொடுக்கும்? ஒரு நிமிஷம் பொருன்னு சிவபெருமான் கிட்டதான் போய் இரவல் வாங்கிட்டு கொடுக்கும் மத்த சுவாமி எல்லாம். நம்ம சுவாமி ஒருவர் தான் யார்கிட்டயுமே கேட்காம அவர் ஆனந்தம் வழங்குகின்ற ஆற்றல். அதனால உங்களுக்கு உண்மையான ஆனந்தம் வேணும் அப்படின்னா அந்த ஆனந்தத்துக்குரியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் ஒருவனே அப்படின்னு. அப்ப இந்த ஆனந்தம் எப்ப விளையும் அப்படின்னா அறிவிலே விளக்கம் பெறுகின்ற போது இந்த ஆனந்தம் நமக்கு விளக்கும். ஆனா மத்த பொருள்ல ஆனந்தமா தெரிவது போல காட்சி தந்து அது இன்பத்தை துன்பமா மாறும் போதுதான் இந்த பொருள்ல ஆனந்தம் இல்லை, இந்த பொருள்ல ஆனந்தம் இல்லை, இந்த பொருள் ஆனந்தம் இல்லைன்னு எல்லாத்தையும் விளக்கி விளக்கி கடைசியில ஒரே ஒரு பொருள்ல தான் ஆனந்தம் இருக்குன்னு ஆன்மாவுக்கு ஒரு படிப்பினை வரும். அந்த பொருள் சிவம் என்ற பொருளாக தெரியும். அவ்வளவுதான். சிவம் தான் ஆனந்தத்தை வழங்குகின்ற பொருளாகவும் இருக்கும், ஆனந்த வடிவினுடைய பொருளாகவும் இருக்கும். ஆக சிவன் ஒருவனை தவிர வேற எந்த சுவாமி கிட்டையும் ஆனந்தம் இல்லைன்ற நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக திருமுறை முழுக்க தான் சொல்லுது. திருமுறை முழுக்க சிவன் ஒருவன் தான், சிவன் ஒருவனை தவிர வேற எந்த பொருளுக்கும் ஆனந்தம் வழங்குகின்ற ஆற்றல் இல்லைன்னு சொல்றது. காரணம் என்னன்னா நாம மற்றொரு தெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சாலும் அங்கே சிவபெருமான் தான் வழிபாடு செய்வார். சாந்தி அம்மா அம்மா இதை சொல்ல வராங்களா? ஐயா அம்மையே அப்பான்னு தாங்கய்யா சொல்றான். ஆமா ஆமா அம்மையே அப்பான்னு தானே சொல்றான். ஆமா ஆமா அது தப்பு இல்லையே. பெருமான் மட்டும்தான். அம்மா பெருமான் மட்டும்தான் சொல்ற. இனி தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானும் அன்னை பராசக்தியும் சூடும் ஒளியும் போல குணகுடி சம்பந்தம். குணகுடி சம்பந்தம் சொல்லுவோம். அது பேரு சூடும் ஒளியும் போல. சூடுன்னா அல்லது பிரகாசம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூடு தொட்டாதான் தெரியும், ஆனா ஒளி பார்த்தாலே தெரியும். அது போல உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாசமா இருக்கிறவ அன்னை பராசக்தி, உள்ள இருக்கக்கூடிய உணர்வு பூவும் மனமும் போல. பூவும் மனமும் போல. பூவுல மனம் எப்படி இருக்கும்? நுட்பமா இருக்கும் போல. அதனால பூன்னு சொன்னாலே மனம் இருக்கு, பூன்னு சொன்னாலே மனம் இருக்கு. அதுல தீபம்னு சொன்னாலே அதுல உள்ள ஒரு அந்த சூடும் ரெண்டுமே கலந்து இருக்குன்றது எப்படி சொல்லப்பட்டதோ அது போல உள்ள நான் சொல்ற சக்தி மகா காளி என்ற சக்தியும் காமாட்சி என்ற சக்தியும் அந்த சக்தி வரிசைகள் எல்லாம் திரோதானத்துல வருது. இவ திருவருள்ல வர, இவ உள்ளுக்குள்ள இருக்கால, அவ ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி தான் உள்ளுக்குள்ள இருக்கிறவ. அவதான் எப்பயுமே கருணையினுடைய வடிவமானவ. அவதான் உயிருக்கு மருந்து போடுறவ. மித்த எல்லாரும் யாரு? உடலுக்கு மருந்து போடுற செவிலித்தாய்கள் தான் மித்த எல்லா சாமியும், இன்க்ளூடிங் அன்னை மீனாட்சி. எல்லாரையும் சேர்த்தாலும் எல்லாரும் உடலுக்கு மருந்து போடுகின்ற செவிலித்தாய்களே தவிர உயிருக்கு மருந்து தருகின்றவர் யார் அப்படின்னா ஆதிசக்தி ஆகிய அன்னை தான். அவ இருக்கா. அதனால ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேர் பிரிக்கவே முடியாது. எப்படி நீங்க ஒளியையும் சூடையும் பிரிக்க முடியாது, மலரையும் மனமும் பிடிக்க முடியாதோ அந்த மாதிரியான சம்பந்தம் ரெண்டு பேருக்கு பிரிக்க முடியாது. அதனால ரெண்டு பேரும் இருக்காங்க. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பனில் விளைந்த ஆரமுதேன்னு சொல்றோம்லே, அங்கெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. சிவனை தனியா சொல்ல முடியாது. சொல்ல போனா பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய். சிவனை தனியா பிரிக்க முடியாது. அவன் ஒரு டம்மி. சிவன் ஒரு டம்மி. அவன் எதுவுமே பண்ண மாட்டான், சும்மா உட்காந்துக்குவான். இவதான் எல்லாம் பண்ணுவான். ஐந்தொழில் பண்றது இவதான். ஐந்தொழில் பண்ணக்கூடியது இவதான். யாரு? திருமாலா இருக்கிறவனும் அன்னைதான், பிரம்மனா இருக்கிறவனும் அன்னைதான். அதனாலதான் அவள்தான் ஐந்தொழில்களுக்கும் முற்பட்டவள், ஐந்தொழில்களை செய்பவள், பஞ்ச கிருத்திய நிகழ்த்துவது அன்னை. நடராசரா இருக்கிறதும் அம்பாள் தான். ஐயா சுகுமார் ஐயா சுவாமி. தாயுமானவர். தாயுமானவர். அருமை அருமை. எனக்கு இந்த ஆத்தாலயங்கள் அபிராமவள்ளி பாடலாமே அம்மா, யமுனா அம்மா பாடலாம் சுவாமி. ஐயா ஒரு சின்ன சந்தேகம். ஐயா சிவபெருமான் இன்பம் துன்பம் எல்லாம் கடந்தவர். ஆனா சொல்ற ஆனந்தத்தை வழங்கக்கூடியவர் தான். ஆனந்தம் வழங்குகின்ற ஒரு பொருளாக தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆனந்தமாக இருப்பாருன்னு சொல்றீங்க இல்லையா, அது என்னங்க அர்த்தம்? அது மாதிரி சொல்ல
அதுவே அட்டகாசமான கேள்வி. சரி, ஆத்தாலயங்கள் அபிராமவள்ளி கேட்டு வரலாம். அம்மாவே ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப மகிழ்ச்சி. அவளை ஒரு தடவை ஆராதிச்சு வருவோம். அம்மா ஆத்தாலயங்கள் அபிராமவள்ளி. திருச்சிற்றம்பலம். ஆத்தாளே எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூநிறத்தாலை புவி அடங்க காத்தாலை அங்கை பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேத்தாலை முக்கன்னியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. முக்கன்னிங்கிறது யாருங்கய்யா? முக்கன்னி ஆதிசக்தி. ஆதிசக்தி ஆதிசக்தி முக்கன்னி ஆதிசக்தி தான். முக்கன்னி ஆதிசக்தி, அவதான் ஆதிசக்தி. 3 கண்களை உடையவள் அவ, 3 தனங்களையும் உடையவள் தான். அதனால அவ ஆதிசக்தி. அவ பெண்மைக்கு புறம்பானவள். நிறைய பேர். சரி, இப்போ ஒரு செய்தி அம்மா கேட்டாங்க, ஏப்பா சாமி இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானேன்றையே, அவனுக்கு எப்படி ஆனந்தம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆனந்தம் என்பது இன்பம் அல்ல. இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் வெகு தூரம். நல்லா நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இன்பமும் ஆனந்தமும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அதாவது தீமை இல்லாத இன்பத்துக்கு பேரு தான் ஆனந்தம். கலப்படம் இல்லாத இன்பம் தான் ஆனந்தம். வேற ஒண்ணு. நாம பெறுகின்ற இன்பம்னு சொல்றோம்ல, அந்த இன்பத்துல துன்பம் கலப்படமா இருக்கும், மறைஞ்சுதான் இருக்கும். இந்த இன்பத்துக்கு பின்னாடி துன்பம் இருந்து கொண்டே இருக்கும். உலகியல் இன்பம், உலகியல் இன்பம், அருளியல், எல்லா இன்பம்னு சொல்லிட்டாலே அதுல என்ன கலந்துரும்னா அதுல துன்பம் இருக்கும். ஏன்? அதனாலதான் நம்ம சாமி என்ன சொன்னாரு, நம்மளுடைய நாவுக்கரசர் சொன்னாரு, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அது பேர் என்னது? ஆனந்தம் அர்த்தம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இன்பம்னு சொன்னாலே போதும், துன்பம் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னா, எல்லா இன்பத்திற்கும் பின்னாடி துன்பம் என்ற நாணய காயின் இருக்கும். இந்த துன்பமும் துன்பமும் நாணயத்தினுடைய மறுபக்கம் போல இருக்கும். ஆனா சுவாமி தருகின்றது இன்பம் அல்ல, சுவாமி பெறுகின்றதும் சுவாமி அனுபவிச்சுட்டு இருக்கிறதும் ஆனந்தம் தான். அந்த ஆனந்தத்தை உனக்கு வர்றையான்னு தான் கேக்குறது. ஐயா, ஒரு காலத்துல இன்பமா இருக்கிறது அது ஒரு காலத்துல துன்பமா மாறிடும். ஆசைப்பட்ட 3 மணி கட்டிட்டு இப்ப ஏற முடியாம இறங்க முடியாம கஷ்டப்படுறோம்ல. எத்தனை அழகான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆசைப்பட்டு ஒரு 3 மாடி கட்டியாச்சு வீடு, அப்ப இன்பமா இருந்துச்சு. அங்க பாரு எப்படி வீடு கட்டியிருக்கேன் பாரு. இப்ப ஏறப்பதான் தெரியுது, அப்பா அந்த சின்னதா கூட கட்டிருக்கலாம் போல. அப்ப எந்த அழகான ஒரு தத்துவம் பாரு. அப்போ இன்பம் என்பது என்னன்னா, அதுக்கு ஒரு ஆயுசு கம்மியா இருக்கு, அது உடனே தன்னுடைய துன்ப நிலைக்கு வந்துருது. அப்போ இன்பம் துன்பம் என்ற 2 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டதுதான் ஆனந்தம். ஆனந்தம் என்பது துன்பம் இல்லாத இன்பம். அந்த விஷயத்தை வழங்கக்கூடியவன், அனுபவிக்கக்கூடியவன் தான் சிவபெருமான். அவன் சர்க்கரையில பிள்ளையார் செஞ்சு அது கொஞ்சம் போல பிச்சு புட்டு சாப்பிட்டுக்கலாம், வழிபாடு செய்துக்கலாம். அது போல அவன் ஆனந்த வடிவனாவும் இருப்பான், அந்த ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவனாவும் இருப்பான். இன்னைக்கு இறைவனுடைய திருவடியில காரைக்கால் அம்மையா இருக்கட்டும், நம்மளுடைய 63 நாயன்மார்கள் எல்லாரும் இருக்காங்க. அவர் நொடிக்கு ஒரு முறை இன்பத்தை பைப் மூலமா போட்டு குடுத்துட்டே இருப்பான். அப்படி வழங்கினாத்தான் அவன் இன்பம் தெரியும், இல்லாட்டி தெரியாது. அவன் ஸ்டாப் பண்ணிட்டா இன்பம் தெரியாது. இந்த முக்தின்னு சொல்றோம்ல, முக்தின்னு சொல்றோம்ல, அதுதான் இறைவனோட கடைசி. அந்த முக்தி நிலையில கூட சிவபெருமான் இன்பத்தை அறிவிச்சாதான் இந்த ஆன்மாவுக்கு தெரியும். தொடர்ந்து இன்பத்தை அறிவிச்சுக்கிட்டே இருப்பான், அதெல்லாம் அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். அது பேர் தான் நம்மளுடைய சிவத்துல. அப்ப கூட இது என்ன பண்ணோம், சிவம் ஆயிருச்சுன்றதுக்காக உடனே இன்பம் நமக்குள்ள வந்துடும். நம்ம சாலோபம், சாரூபம், சாமீபம், சாயுஜ்யம் என்று சொல்லுகின்ற சாயுஜ்ய நிலைக்கு வந்துட்டோன்னே நாமளும் சிவம் ஒண்ணுதானே, இன்பத்தை நம்மளே பில்டு பண்ணிக்கலாம்னா முடியவே முடியாது. அது உள்ளைக்குள்ளேயே இருக்கும். அப்ப அங்கேயும் கூட சிவம் வழங்க நாம பெறணும். அதனாலதான் நமக்கு பேர் என்ன, ஆன்மாவுக்கு பேர் என்னது? ஆன்மாவுக்கு பேரு மீளா அடிமைன்னு பேரு. ஆன்மாவுக்கு பேரு மீளா அடிமை. நீங்க சிவமா ஆனாலும் கூட என்னது, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனென கருளியவார் 6 பெறுவார் அச்சோவே
சித்தமெல்லாம் எல்லாம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. சிவமா ஆனதுக்கு அப்புறமும் கூட சிவபெருமான் ஆனந்த வழங்குனாத்தான் இது என்னவா இருக்கும், இது சிவமாவே இருக்கும். அவன் ஆனந்தத்தை வளர்க்கறத நிறுத்திட்டான்னா இது எப்பயுமே கோல்டு கவரிங் தான். அப்பப்ப பாலிஷ் போட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் விட்டுட்டா என்ன ஆயிடும், கொஞ்ச நாள் விட்டுட்டா மங்கிரும். மங்கிருன்றதை விட கருப்பாயிரும். கோல்டு கலர் இதனுடைய இயல்பு அதுதான். மங்கிருன்றது கூட கொஞ்சம் பரவாயில்ல, கோல்டு கலர் கருப்பாயிடும். அதனால சிவத்தையும் சிவனடியார்களையும் நம்ம அடிக்கடி நம்ம கில்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கில்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம். இல்லங்க நான் சிவனை நேர்ல பாத்திருக்கேன், பாத்துக்க, நீரே முக்கன் முதல்வரும் ஆகுங்க அப்படின்னு வரல. நக்கிர நீரே முக்கன் முதல்வர், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம். அது மாதிரி முக்கன் முதல்வராக ஆனாலும் கூட எங்க அப்ப பாலிஷ் போட்டாதான் அந்த 3 கண்ணும் நிக்கும். கால பைரவருக்கு 3 கண்ணு, அந்த 3 கண்ணு நிக்கணும்னா அவங்க அப்பன் பாலிஷ் போட்டுட்டே இருக்கணும், கூடையே நிக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈயம்புத்தால உள்ள என்ன சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க என்னது, அந்த இதுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஈயம் பூசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈயம் பூசிக்கிட்டே அந்த பூசிட்டே இருந்தா தான் இத வச்சு பயன்படுத்த முடியும். இல்லாட்டி இது ஒண்ணு. அதனால தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு திருவாசகம் நல்லா தெரியுங்க, எனக்கு திருவாசகம் மனப்பாடமா தெரியும். வெள்ளை வாரணர் ஐயால இருந்து தண்டபாணி தேசிகர்ல இருந்து எனக்கு அத்தனை பேருடைய உரையும் அத்துப்படி. எனக்கு திருவாசகம் தொட்டா அப்படி எல்லா பாட்டுக்கும் பொருள் தெரியும்னு சொன்னாலும் கூட திருவாசகம் யாராவது பேசினா போய் உட்கார்ந்தா தான் அந்த கீர்த்தி கிடைக்கும். நான் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் அடியார் திருக்கூட்டத்துல ஒரு தடவை போய் முங்கி எந்திரிச்சு வந்தாதான் எனக்கு கில்ட்டு வருமே தவிர, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தனித்து நின்று சிவத்தை, சிவனுடைய அந்த சிவ பரம்பொருளை உங்களுக்குள்ள தேக்கி வைக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணுங்க, இல்லன்னா அது வேலை செய்யாது. ஆமா, ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கனால டெட் ஆயிடும் செல்லு. அதனால சார்ஜ் போட்டுட்டு, அது எவ்வளவு பெரிய சாம்சங் மொபைலா இருக்கட்டும், ஐபோனா இருக்கட்டும், எந்த மொபைலா இருந்தாலும் சார்ஜ் போட்டாதான் நிக்கும். அது மாதிரி நாம எவ்வளவு பெரிய அருள் நிலையில நின்னாலும் சிவபெருமானுடைய அடியார்களையும் சிவனுடைய திருக்கோயிலுக்கும் போகணும்னு சொல்றதுதான் நம்மளுடைய சிவஞான போதத்தினுடைய 12வது சூத்திரம். 12வது சூத்திரம் அருளது நிலைன்னு சொல்லக்கூடிய அருள் பெற்றவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, அருள் பெற்று விட்டா அவர்கள் தானே அப்படியே அமர்ந்துடக்கூடாது, அவர்கள் அப்பையும் கோயிலுக்கு போகணும், பூசனை பண்ணணும், அடியார்கள் திருவடி வரணும். நான் தான் எல்லாருக்கும் பெரியவனாச்சேன்னு சொன்னா அவ்வளவுதான், அதல பாதம் செஞ்சு. அப்போ சிவபெருமானுடைய அடியவர் திருக்கூட்டத்துல இருந்து கொண்டே இருப்பதை தவிர வேற சிவமாகும் உபாயம் வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க சிவமாகணுமா, ஏற்கனவே சிவமாயிட்டதை தக்க வைக்கணுமா, ஒரே வழி அடியவர் திருக்கூட்டத்தோடு இணைந்திருப்பதுதான். இது இன்னொன்னு சொல்லி 12வது சூத்திரம் சொல்றேங்க ஐயா. செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. அட்டகாசம் அட்டகாசம். இப்ப இத படிக்கிறப்பவே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அடியவர் வேடமும் அன்பு நைகின்ற நெஞ்சும் இது எல்லாம் தான் இந்த அருள் பெற்றவர்கள் தன்னுடைய அருள் நெறியை தக்க வைப்பதற்கான இடம். அதனாலதான் மணிவாசகர் என்ன சொல்லுவாரு, நீ நவருன்றார். சிவபெருமான் வருவார்ல, நீ நவரு நீ உன்கிட்ட கில்ட்டு வாங்குறத விட இந்த உனக்கு பின்னாடி நிக்கிறாங்கல்ல அடியவர் திருமக்கள், அந்த அடிவர் பெருமக்களோட என்னை சேர்த்து விடு. அடியார் அருளை பெற வேண்டும், அடியார் நடுவில் அடியேனும் இருப்பதானால், உங்க 2 பேருக்கு நடுவில் நான் இருக்கிறது உண்மைன்னா அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயோ. அடியார் நடுவில் இருக்கக்கூடிய அருளைத்தான் நீ கொடுக்கணும். நீ எனக்குள்ள இருக்கிறது உண்மையானால் அடியார் நடுவில் இருக்கக்கூடிய அருளை கொடு, அடியவர் தொகை நடுவே இருக்கக்கூடிய அருளை கொடுன்னு தான் கேட்கிறாரே தவிர உன்னுடைய அருளை கொடுன்னு கேட்கல. அடியவர் நடுவில் இருக்கக்கூடிய அருள் தான் சிவ அருளை பெருக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அதனால பிடிக்கதோ பிடிக்கலையோ, வேலை இருக்கோ வேலை இல்லையோ, நமக்கு
என்ன ஆனந்த் ஒன்னதான் சொல்ல போறான், இதை இவன் மூஞ்சிய பாக்குறதுக்கு சும்மா இருக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இல்லையோ, சும்மாவாவது உட்காந்து ஒரு ஹெட்போனை போட்டு 4-5 அடியவர்களோட இங்க இங்க கலந்து இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நிலை. இது வந்து நான் சும்மா ஏதோ நீங்க திருவாசக சிந்தனைக்கு வரணும்ன்றதுக்காக சொல்லல. உங்களை வர சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் தான் சார்ஜ் வாங்கிக்கிறேன் தவிர என்கிட்ட இருந்து நீங்க சார்ஜ் வாங்கவே முடியாது. ஏன்னா எனக்கு சார்ஜே கிடையாது. குருநாதர் தவிர அடியனுக்கு சார்ஜ் இல்லை. நான் தான் உங்ககிட்ட இருந்து சார்ஜ் வாங்க. அது உங்களுக்கே தெரியும். நான் முன்னாடி எப்படி இருப்பேன், ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருப்பேன், உங்க எல்லாரையும் பார்த்த உடனே எப்படி ஆவேன், எல்லாம் உங்களுக்கு தெரியும். சார்ஜ்ன்றது நீங்க தான். அதனால அடியவர் பெருமக்கள் இருக்கின்ற இடம்தான் சிவம் பெருக்கும் இடம். அந்த இடத்தை எந்த சூழலையும் விட்டு கொடுத்துறாதீங்க. 5 நிமிஷமா சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் நினைச்சா என்ன வந்துடும் மனசுல, விட்டு இருக்கிறது நல்லாத்தான் இருக்கு போல அப்படின்னு தோணும். இல்ல சும்மா அடியா நல்லாத்தான் இருக்கு, ஒண்ணு அம்மா போட்டாங்க இல்ல. அதனால என்ன சொல்ல வரேன்னா 5 நிமிடமான எல்லா அடியாட்டையும் நான் சொல்றது என்னன்னா 5 நிமிஷமாவது உள்ள ஒரு 8 பார்த்துட்டு முக்கியமான வேலை இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் 8:30க்கு மேல 8:30ல இருந்து 10:30 வரைக்கும் உலகத்துல எந்த யாருக்கும் முக்கியமான வேலை இருக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் எப்ப பொறுப்பா, ஒரு 5 நிமிஷம் பொறுப்பா, 9:30 ஆயிடுச்சு முடிஞ்சு இந்த 5 நிமிஷம் எங்க அடியார்கள் ஒரு வெட்டு பார்த்து உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணிருக்காங்க பார்த்துட்டு மனசால பார்த்து டக்குன்னு வெளியே வந்துட்டா போதும், வேலை ஒன்றும் செய்யலாம். அது மட்டும் அடியார்கள் நியமமா வச்சுக்கிறது மிகச்சிறப்பு. ஆக அனுபவம் ஒன்ன தவிர நாம எதையும் எடுத்துட்டு போறது இல்லைன்றது மிக தெளிவாக தன்னுடைய மனசுல நிறுத்தி கொள்ளும். அனுபவம் பாவ புண்ணியத்தையும் எடுத்துட்டு போறது இல்லை. நம்ம ஏற்கனவே போன அமர்வுல சொன்னோம், பாவ புண்ணியம் நம்ம எடுத்துட்டு போக முடியாது, நாம நல்வினை தீவினை எடுத்துட்டு போக முடியாது. இந்த ஆன்மா எடுத்துட்டு போற ஒரே ஒரு விஷயம் அறிவில் விளக்கம் அல்லது அதுக்கு பேரு அனுபவாதீதம். அதைத்தான் அனுபவத்தினுடைய சிறப்பை தான் எடுத்துட்டு போகுது. அதனாலதான் எறும்பு பல பிறவிகள்ல சிவபூசை பண்ண அனுபவத்தினால எறும்பு போய் சிவபூசை பண்ணுச்சு, குரங்கு சிவபூசை பண்ணது, அணில் சிவபூசை பண்ணது, பூனை சிவபூசை செய்தது, கருங்குருவி சிவபூசை செய்தது, நாரை சிவபூசை செய்தது, இப்படி பல உயிரினங்கள் அதனாலதான் என்ன சொல்றாரு, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். ஐயா நீ என்ன வேணாலும் ஒரு பிறவியை கூட, ஆனா ஒன்ன மறக்கிற பிறவி மட்டும் கொடுத்துறாத சுவாமி அப்படின்ற. அதனால அந்த எந்த பிறவி எடுத்தாலும் பல பிறவிகளுடைய அனுபவம் தான் சித்தத்துல இருக்கும். சித்தம் என்னது, நம்ம அனுபவத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதனாலதான் சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கும் அடியேன். சித்தம் என்பது என்ன, நம்ம அனுபவத்தினுடைய சித்தம்னு என்ன, அதுதான் முடிவெடுக்கும். ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கலாம். சித்தம்னா என்னன்னா அதுதான் நம்மள முடிவெடுக்க வைக்கிறது. நம்ம என்ன யோசிச்சாலும் சரி, அந்த 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 படம் வாங்குமா, இந்த அந்த கடைக்காரன் அதே பச்சை படம் போட்டு அந்த பச்சை படம் எடுத்து போடுன்னு சொல்லிட்டே இருப்போம். அவன் எடுத்து போட்டே இருப்பான், பார்த்துட்டே இருப்போம். அது மனம் பற்றும், புத்தி வந்து சிந்திக்கும், அப்புறம் அகங்காரம் வந்து அப்படி இப்படி பார்க்கும். பக்கத்துல ஒரு அம்மா ஒரு சேலை எடுத்து வச்சிருக்கோம், இவன் 1000 சேலை எடுத்து போட்டிருப்பான், அது பிடிச்சிருக்காது. அந்த அம்மா கையில சேலை வச்சிருக்கு, அந்த அம்மா எப்ப வச்சுட்டு போகும்னு பார்த்துட்டே இருப்போம். அப்ப ஏன்னா அந்த அம்மாட்ட அந்த சேலை பிடிச்சிருக்குன்னா அந்த அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிடாது, அது பிடிக்காதனால எடுத்துட்டு போயிடும். அம்மா இந்த அம்மாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு எடுத்துட்டு போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா வச்சுட்டு கீழே வச்சுட்டு அந்த அம்மா அங்க போகுதா அசால்ட்டா அப்படி கேஷுவலா வர மாதிரி போய் அந்த சேலை எடுத்துட்டு இந்த சேலை தான் இன்னைக்கு குடிச்சிருக்குன்னு ஒரு சித்தம் எடுக்கும் பாருங்க ஒரு முடிவு. அதுதான் அப்ப சித்தம் என்பது முடிவெடுக்கும். நம்ம என்ன செயல் செய்தாலும் கடைசி முடிவு. ஆனா ஒரு முடிவு மட்டும் தான் சித்தம் எடுக்கணும். என்ன செஞ்சாலும் சிவன் தான் நமக்கு பெரிய பொருள் நடக்கிறது பேர் தான் சித்தத்தை சிவன் பால் வைத்த. என்ன செஞ்சாலும் எனக்கு சிவன் தான், என்ன செஞ்சாலும் என்னுடைய முடிவு சிவம் தான், எது எல்லா முடிவுக்கும் சிவன் தான் இருக்காரு அப்படின்னு இந்த உலகத்துல என்னுடைய முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய சிவத்தை தவிர வேறொரு பொருள் இல்லைன்னு நினைக்கிறதுக்கு பேரு தான் சித்தத்தை சிவன் பால் வைத்தார். நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களா? சித்தத்தை சிவன் பால் வச்சிருக்கீங்களா? என்ன உண்மை? ஏன் சிவத்தை தவிர வேற பொருள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது சாமி இருக்கா? சிவத்தை தவிர ஏதாவது பொருள் நமக்கு முக்கியமான பொருள் இருக்கா? அப்படி பொருள் இருந்தாலும் தயவு செய்து டெய்லி ஒரு தடவை எழுதி வச்சிருங்க, சிவத்தை தவிர வேறொன்ற பொருளும் எனக்கு இல்லை அப்படின்னு. டெய்லி 100 தடவை எழுதி மனசு புரியாட்டினாலும் திரும்ப திரும்ப அறிவித்துக்கிட்டே இருங்க, அதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். கிளைகள் வேற எங்கேயும் இல்லைங்க, கிளைகள் வேற எங்கேயும் இல்லைங்க. சிவபெருமானை தவிர எனக்கு வேற 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 பொருள் வந்து தேடுகின்ற பொருள் வேற இல்லைன்றத அடிக்கடி இந்த ஆன்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி இந்த ஆன்மா என்ன பண்ணிடும், தப்புன்னு ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கி போயிடும், இல்லாட்டி அக்ஷய திருதியைக்கு டோக்கன் வாங்கிட்டு வாசல் கடையில் நிற்கும்.
எங்கேயோ போயிடும் இந்த ஆன்மா. அதான் சாமி பாடியிருக்காங்க, சித்தமெல்லாம் எனக்கு சிவன் மயமே, உன்னை ஜீவித்த கண்களுக்கு இல்லை பயமே அப்படின்னு பாடியிருக்காங்க. உணர்ந்ததுனாலதான் சாமி பாடியிருக்காங்க. எல்லாத்துக்கும் உணரணும். ஆக சித்தத்துல சிவனை வைத்தல் என்பது என்னன்னா, சிவத்தை இது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். நமக்குள்ளேயும் சொல்லிட்டு இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கணும். அதனால திரும்ப திரும்ப சிவத்தை, இந்த அனுபவம் தான் அனுபவாதீதம். சிவத்தை தவிர பொருள் இல்லைன்ற அனுபவத்துக்குள்ள இந்த ஆன்மா வர்றதுக்கு பேரு தான் அனுபவாதீதம். எத்தனையோ உயிர்கள் இருந்தாலும் இங்க 48 உயிர்கள் தானே சேர்ந்திருக்கு. 48 உயிர்கள் சேர்ந்துதான் சிவத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நிலைக்கு வர்றதுக்கு வரக்கூடிய அந்த அனுபவத்தை தான் அனுபவம். சிவத்தை தவிர வேறொன்றும் பொருள் இல்லை. சிவம் என்பது ஆணா இல்ல, பெண்ணா இல்ல, அழியா இல்ல, பஞ்சபூதமா இல்ல, ஐவரா இல்ல, அதுவா இல்ல, இதுவா இல்ல, எப்படி பார்த்தாலும் இல்ல. சிவம் என்ற பொருள் என்ன அப்படின்னா, அது சிவம்னா என்னது? பொருள் தான். அதனாலதான் சிவன் நான் மேக்சிமம் சொல்ல மாட்டேன், சிவம் தான் சொல்லுவோம் மேக்சிமம். சிவம் என்பது பொருள். பொருள்னா என்ன? என்ன பொருள்? செம்பொருள்னு சொல்லுவோம். சிவத்துக்கு என்ன பேரு? சிவத்துக்கு என்ன? செம்பொருள்னு பொருள். செம்பொருள்னா சிவமையான பொருள் இல்ல, சிவந்த பொருள் அல்ல. எது தம்மிடம் சேருகின்றதோ அதை செம்மைப்படுத்துகின்ற பொருள். பக்கத்துல வந்தா ஏதாவது வந்து அப்படி தட்டி எடுத்துரும். நம்ம வீட்டுல 100 ரூபாய் நோட்டு அப்படி இதுல விழுந்துருச்சு, சாக்கடையில விழுந்துருச்சு, என்ன பண்ணும்? அம்மா என்ன பண்ணுவாங்க? எடுத்து நல்லா தட்டுன்னு தட்டி தண்ணியில முக்கி அலசி திரும்ப வச்சிருவாங்க. இந்த தாய் என்பவள் செம்பொருள் தான். என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை கழுவி சுத்தப்படுத்திடுவான். அது மாதிரி சிவபெருமான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய களிம்பு நீக்குவதனால அவன் செம்பொருள்னு பேர். நம்மகிட்ட இருக்கக்கூடிய களிம்புகளை நீங்க எந்த உயிர்களிடத்தும் உள்ள களிம்பனை நீக்கக்கூடிய ஆற்றலுடன் செம்பொருள். அதனால சிவனுக்கு செம்பொருள்னு பேரு. எந்த பொருள் வந்தாலும் அதை சுத்தப்படுத்தி கொடுத்துருவான். அவன்தான் தூய்மை தொழிலாளி. அவன்தான் தூய்மை தொழிலாளி, இருக்கிறதுலே சுத்தமான தூய்மை. அதனாலதான் கையிலேயே என்ன வச்சிருக்கான்? கையிலேயே ஒரு பக்கெட் ஃபுல்லா வாட்டர் வச்சிருக்கான். ஒரு பக்கெட் ஃபுல்லா வாட்டர், கங்கா வாட்டர் வச்சிருக்கான். இதுல சும்மா துவைச்சாலும் போகாது, கங்கை நதியில போட்டு துவைச்செடுக்கும். கங்கை நதி நீங்க ஒண்ணும் கிடையாது. சிவன் திருவடிக்கு போயிட்டாலே கங்கை நதியில பல 1000 முறை மூழ்கியதற்கு சமம். சிவன் திருவடியில விழுந்தாங்க. இப்போ வந்துடலாம், பாட்டுக்கு வந்துடலாம். இப்போ ஒரு செய்தி பாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? அனுபவாதீதம் என்பது என்ன அப்படின்னா, அது அனுபவத்தினுடைய உச்சம். அந்த அனுபவத்தினுடைய உச்சம் என்ன பொருளாத்தான் இருக்கணும்? சிவத்தை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்ற அந்த அனுபவத்துக்குள்ள வர்றதுக்கு பேருதான் சிவானுபூதி, சிவானுபவம் அப்படின்னு. அந்த சிவானுபவத்தை வழங்குறதுக்காகத்தான் நம்மளுடைய இந்த நிலைகள் உண்டு. ஒரு நிமிஷம் நான் கவனிக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் முக்கியம் சொல்லிட்டு உள்ள போயிடலாம். ஏன்னா சிவானுபவம் தான் நம்மளுடைய முடிந்த முடிவுன்னு சொல்லியாச்சு. இப்ப நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா சிவானுபவம் தான், சிவ அனுபூதி தான். சிவத்தை தவிர வேறொன்று பொருள் இல்லை. சிவன் தான் நம்மளுடைய முழு பரம்பொருள் நினைக்கக்கூடிய ஆற்றலை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆன்மாட்ட 10 நிமிஷம் சொல்லலைன்னா என்ன பண்ணோம்? வேறதையோ பார்த்து ஓட ஆரம்பிச்சிடும். அதனால சொல்லிட்டேன். சரி, இப்ப இந்த சிவ அனுபவத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன வேணும்னு சொல்றாங்க. முதல்ல தத்துவ சுத்தி, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், அப்புறம் ஆன்ம சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், அப்புறம் சிவ சுத்தி கிடையாது, சிவ ரூபம், சிவ தரிசனம். அதுதான் சிவ தரிசனம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல? சிவரூபம், சிவ தரிசனம், அப்புறம் சிவானுபவம். அதுதான் 3வது. அப்படி இப்படி 10 காரியங்கள் சொல்றாங்க. தச காரியங்கள் சொல்லுகின்ற 10 காரியங்களை சொல்லி கடைசியா சிவானுபவம் போகணும். நல்லா கவனிங்க. முதல்ல எடுத்தவொடனே என்ன சொல்லிட்டாரு? தத்துவ சுத்தின்ட்டாரு. தத்துவ சுத்தினா நம்ம தத்துவங்கள் எல்லாம் கழுவணும். எந்த தத்துவம்? என் வாயை கழுவணும், முதல்ல என் கண்ணை கழுவணும், என் காதை கழுவணும்னா என்ன? தண்ணி ஊத்தி கழுவுறது பேர் இல்ல. சுத்தமா பேசணும். வாயில இருந்து சுத்தமான வார்த்தை வர்றதுதான் வாயை கழுவுறது. கண்ணு நல்லதையே பாக்குறது பேர் தான் கண்ணு நல்ல, காது நல்லதையே கேட்கறது தான். அதனாலதான் நம்மளுடைய சாமி என்ன பண்ணாரு? மோகன்தாஸ், நம்ம காந்திஜி என்ன பண்ணாரு? நல்லதை கெட்டதை பார்க்காத, அப்புறம் கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத, தீய உறவு கொள்ளாது. அது 4மே நம்மளுடைய ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துட்டு போனாங்க பொம்மை. இந்த 3 தான், 4 இருக்கும் ஆக்சுவலி பொம்மை. கண்ணு, காது, அப்புறம் புலநடக்கம்.
புலனடக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 4வது பவன். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்கு நாம நல்ல வார்த்தை பேசி, என்னைக்கு நாம தத்துவத்துல நாம குடல் கிடல் எல்லாம் கழுவி, உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கழுவி, இதயத்தை கழுவி, மூளையை கழுவி காய வச்சு, அதுக்கப்புறம் இறைவனோட யோசிச்சு பாத்தீங்கன்னா 10 படி, இந்த 10 படியில படியில இருக்கிற வேலையவே செய்ய முடியாது. அப்போ உனக்கு எனக்கு சிவானுபவத்துக்கு கும்பிடுன்னு போட்டு நம்ம போயிடுவோம். நம்ம நான் அப்படித்தான் போனேன். நான் இது சித்தாந்தம் படிக்கிறப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவம் பக்கத்துல இருக்காருன்னு நினைச்சேன். இந்த இருக்காரு கூப்பிட்டா வந்துருவாரு நினைச்சேன். இவங்க என்னமோ 36 தத்துவம் சொல்லி அந்த தத்துவத்தை தாண்டதுக்கு அப்புறம் தான் சாமி இருக்காருன்னு நமக்கும் சாமிக்கும் 36 படி போட்டாங்களா? யாத்தடி இது ஃபர்ஸ்ட் படி என்னன்னா, இது பஞ்சபூதம், தன்மாத்திரை, அப்புறம் கர்ணேந்திரியா 5, ஞானேந்திரியா 5, கரணங்கள் 4, இந்த 24 படியை முதல்ல கடக்கணும். முதல்ல வாயை கடக்கவே முடியல. நான் எப்படி இதை கடக்கணும்? இனிமே சாமியை நான் பார்க்க முடியாதுன்னு அன்னைக்கு மூடி வச்சவன் தான். சித்தாந்த மூடி வச்சு இனிமே சாமிக்கு நமக்கு தூரமாயி போச்சு. என்னடா இது, நான் சாமியை பக்கத்துல கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா இங்க இருந்து பாது சாந்தி கலை, சாந்தி அறிவு கலை, நிவர்த்தி கலை, அந்த கலை, இது கலை, 16 கலைக்கு மேலதான் எங்க அப்பா இருக்காருன்னு சொல்றதும், எங்க அப்பனை பாக்குறதுக்கு இத்தனை பேரை தாண்டி போறதுன்னு சொல்றதும், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் ஒருத்தனையே தாண்ட மாட்டேன், உங்களுக்கு எனக்கு முடியாது சாமின்னு சொல்லி கும்பிடு போட்டு அப்படியே வெளியே வந்தவங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்காங்க. தத்துவ சுத்தி, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், சிவ தரிசனம், சிவரூபம், சிவ தரிசனம், சிவானுபவம். 9 சொல்லியாச்சு, 1 எங்கேயோ மிஸ் ஆகுது, எங்கன்னு தெரியல. தசகாரியம் நம்ம போட்டுடுங்க. ஆக என்ன ஆச்சு? ஆக இந்த 10 விஷயங்களுக்குள்ள போய் கடைசியாதான் சிவானுபவம் போகணும். அது போறதுக்குள்ள நமக்கு என்ன ஆகும்னே தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி நமச்சிவாய் தசகாரியம் போட்டாங்க அம்மா. தசகாரியம் அதுல பாத்தீங்கன்னா ஆன்ம தரிசனம், சிவயோகம், சிவபாசம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ன வந்து சத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், சத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், சிவயோகம், சிவபாசம் இருக்கா இல்ல? ஆன்ம சுத்தி. சரி சரி, ஓகே சரி, ஓகே ஓகே. ஆக இத்தனை படியை தாண்டி போறது கஷ்டம். ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மளுடைய அருளாளர்கள். இப்ப நீ வாயை கட்டி, வயிற்ற கட்டி, கண்ணை கட்டி, காதை கட்டி எல்லாம் போறதெல்லாம் முடியாது. நீ என்ன பண்ண, அடியார் திருக்கூட்டத்துல போய் சேர்ந்துரு. அவங்க எப்பயுமே நமச்சிவாயம் வந்து சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டு போறதெல்லாம் சாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆட்டோமேட்டிக்கா காண்கிற காட்சி எல்லாம் நல்ல காட்சியா மாறும். காதுல விழுதெல்லாம் நல்ல வார்த்தையா வரும். வாயில சொல்றதெல்லாம் நல்ல சொல்ல மாறிடும். ஆக உங்களுக்கு தத்துவ சுத்தி நடந்துரும். தத்துவ சுத்தி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தத்துவ ரூபம் கிடைச்சிடும், தத்துவ தரிசனம் கிடைச்சிடும், அப்புறம் ஆன்ம சுத்தி எல்லாமே கிடைச்சிடும். அதனால இந்த தசகாரியத்தை நீ தனியா உட்கார்ந்து செய்யணும்னா இந்த ஜென்மத்துல இல்ல, 7 கோடி ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. 7 கோடி ஜென்மம் எடுத்தாலும் நீ முடியாது. நீ அடியார் திருக்கூட்டத்துல இருப்பதை தவிர வேற எந்த உபாயமும் இந்த தசகாரியத்துல போய் சிவபெருமான சிவயோகத்துக்கு போறதுக்கு, சிவபோகத்துக்கு போறதுக்கு அதை விட சிறந்த உபாயம் இல்லை. ஆனா ஒண்ணு, கருத்தம்மா படம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? கருத்தம்மா படம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு பார்த்திருக்கேன் எனக்கு. அதுல அந்த ஒரு டாக்டர் வருவாரு. கருத்தம்மாட்ட வந்து அவங்க ஏதோ நம்ம தப்புன்னு ஏதோ தண்ணி மூஞ்சில ஊத்திரும், தெரியாம ஊத்திரும். பொறுங்க, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், ஒரு துண்டு எடுத்து தரைய சொல்லி கொடுக்கும். அந்த துண்டை தொடப்பா, அப்படி அந்த துண்டுல ஏற்கனவே கறி பிடிச்சிருக்கும். அவ தொடச்சதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா மூஞ்சில கறி பிடிச்சிடும். பாத்துறீங்களா இல்லையா? அந்த மாதிரி அடியவர் திருக்கூட்டம் எப்படி இருக்கணும்? அழுக்க களைவதற்கான இடமா இருக்கணும். அந்த மாதிரி அடியவர் இப்பதான் சொன்னீங்க. உலகத்தின் முதன்முறையாக டிவி பாக்குறத பத்தி கிண்டல் பண்ணோம். நம்ம இப்பதான் பேசுறோம். ஆனா
அது படம் பார்த்துட்டு கேள்வி கேக்குறீங்க. இது என்ன நியாயம் இது? இல்ல இல்ல நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல. இப்ப எப்பயுமே சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, தெரிந்த பொருளை வைத்துத்தான் தெரியாத பொருளை நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுது. நாம எல்லாம் ஆப்வியஸா தெரிஞ்சது படம் தான். அதனால படத்தை சொல்லி அடியன் வந்து இந்த தெரியாத பொருளுக்கு சொல்றோம். அதனால ஒரு விஷயம் நாம சித்தாந்த ஆசிரியர் இருக்காருங்களா, சித்தாந்த ஆசிரியர் பேராசிரியர் வைத்தியநாத் ஐயா இருக்கிறாரு. அவர் எப்பயுமே அப்பெல்லாம் அவர் வந்து கிளாஸ் எடுக்கக்குள்ள எல்லாம் அவருக்கு இல்ல எடுக்கக்குள்ள உதாரணமா அந்த டிவில இருக்கிற நாடகத்தை வச்சு அதோட உட்பொருளை வச்சு எடுத்து கதை சொல்லி அப்படி மக்கள்கிட்ட கொண்டுன்னு போயிடுவாரு. அவ்வளவு சிறப்பா ஒரு கருத்து சொல்லுவாரு, அழகா சொல்லுவாரு. அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்போம், என்ன சாமி நீங்க இதெல்லாம் பார்க்க கூடாது எல்லாம் சொல்றீங்க, ஆனா நீங்க பாத்துனாக்க இந்த விளக்கமா எடுத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்போம் நாங்க. எங்களோட இளைஞ பையனை வந்தாரு, அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, கேள்வி கேட்டா அசுத்துறீங்க மாமா அப்படின்னாரு அவரு. சிறப்பு இல்ல காமா கேரட் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தெரிஞ்ச என்னன்னா நம்ம முகத்துல கொஞ்சம் போல அழுக்கு இருக்கேன்றதுக்காக ஒரு டவல் எடுத்து துடைக்கணும், அந்த டவலே அழுக்கு இல்லாம பாத்துக்கணும்னு சொல்லலாம். அது போல நாம ஆன்ம சுத்தி தத்துவ சுத்தி பெறணும்ன்றதுக்காக அடியவர் திருக்கூட்டம் போனோம். அங்க போய் அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய மாசு நம்ம மூஞ்சி திரும்ப ஒட்டிக்கிற அளவுக்கு பாத்துக்கணும். அதனால தேர்ந்தெடுக்கக்கூடிய அடியவர் திருக்கூட்டம் ரொம்ப சிறந்த அடியார் திருக்கூட்டமா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க அடியவர் திருக்கூட்டத்தை பெஸ்டா சூஸ் பண்ணணும்னா நான் உங்களுக்கு ஒரு கீ லிஸ்ட் தரேன், 1 to 10. அதெல்லாம் டிக் பண்ணுங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு டிக் பண்ணீங்கன்னா அந்த அடியவர் திருக்கூட்டம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நான் அது தர மாட்டேன். போதுங்க ஐயா, திருவாச சிந்தனை இருந்தாலே எது டிக் பண்ண வேணாம், கரெக்ட் பண்ண வேணாம். அதுவே அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அடியார் திருக்கூட்டத்தை டிக் பண்ணி இது நல்ல திருக்கூட்டமா கெட்ட திருக்கூட்டமா நீங்க அனாலிசிஸ் பண்றதுக்கு ஒரு திருக்கூட்டம் இருக்கு. அது எங்க ஒன்றை உடன் கலந்த அடியவர்கள் திருக்கூட்டமாக திருவாசனர் இருக்கு. இதுல வந்து நீங்க கலந்துகிட்டா போதும். மற்ற அடியவர் திருக்கூட்டத்தை நீங்க யோசிக்க வேணாம், வேற ஒண்ணுமே இல்லை. எங்க அடியவர் திருக்கூட்டத்து மாதிரி ஒரு அழிவு ஒரு 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 அழகு மிக்க ஒரு அருள் மிக்க ஒரு அடியவர் திருக்கூட்டம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத நான் இங்க ஒரு பெருமையோடு பதிவு செய்யறேன். ஆக இந்த சிவபெருமானுடைய அந்த சித்தத்திலே சிவபெருமானை வைப்பதற்கு அடியார் சார்பு தான், அடியவர் சார்பு தான் நமக்கு இங்கே ஒரு பொருளாக தரப்பட்டது. சரி, இந்த யாத்திரை பத்துல இந்த 3வது பாட்டு பாடலாம். ஓவிய செல்வி அம்மா அவர்கள் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி பாடலாம். சுவாமி நீங்க வீடியோ ஆன் பண்ணி பாண்டீங்கன்னா நம்ம யூடியூப்லயும் பாத்துக்கலாம். சிற்றம்பலம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமார் அமைமின் பொய் நீக்கி புயங்கன்னால்வான் பொன்னடிக்கே புயங்கன்னால்வான் பொன்னடிக்கே. சொக்கநாதா அருமை 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 சுவாமி, அருமை அருமை. பாடலாம். ஆமா, யமன அம்மாவும் பாடலாம் சுவாமி. ஏன்னா இன்னைக்குதான் வந்திருக்காங்க. திருச்சிற்றம்பலம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசம்மார் என்ன மாயம் இவை போக ஓமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமைமின் பொய் அருமை அருமை. இன்னும் ஒரே ஒருத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். சித்ராம்மா சுவாமி, சித்ராம்மா அம்மா கேட்கல, மியூட்ல இருக்கீங்க சுவாமி, மியூட்ல இருக்கீங்க. அம்மா பாடல் சூழ்நிலை இல்லையோ? அம்மா கூப்பிடுங்க. அம்மா மியூட்ல இருக்கீங்க. ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம், திருவடி வணக்கம்ங்க. எனக்கு என்ன நடந்ததுல நெட் கனெக்ட் ஆகி நான் வெளியில போயிட்டேன். அங்க கிளாஸ் திருப்பி உள்ளுக்குள்ள வந்திருக்கேன்.
எனக்கு இப்ப சூழல் இங்க பாட முடியாத சூழல்ல இருக்கேங்க சாமி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க அடுத்த கிளாஸ். அம்மாவோட குரல் ஒலிக்க நினைச்சேன். நல்லதுங்க சுவாமி, நல்லது நல்லது. ஒரு விஷயம் ஒரு விஷயம் அம்மாவோட தந்தையார் வந்து அவங்க சிவபதம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க நல்லபடியா இறைவனோட திருவடி நீழல்ல அவர்கள் எப்பொழுதும் இளைப்பாறணும். அவர்கள் வந்து மீண்டும் பிறவா நிலையில, ஏன்னா அம்மா அவ்வளவு பணி செய்துட்டு இருக்காங்க, திருவாசக பணி. திருவாசகத்தை கையில் எடுத்தவங்களுக்கு மூவேல் சுற்றம் முரண் நரகிடை ஆளாமே அப்படின்னு சொல்வது போல, நமக்கு முன்னாடி 7 பிறவியும் நம்மளை வச்ச 7 பிறவியும் நமக்கு பின்னாடி வர 7 பிறவியில வரவங்களுக்கும் யாருமே இந்த நரகிடை செல்லாமல் இறைவனோட திருவடிக்கு செல்கின்ற ஆற்றலுடையவர். அதனால அம்மா பல பணி, அம்மாவோட அவங்க தந்தையார் அவர்கள் இறைவனுடைய நீழல்ல எப்பொழுதுமே நிரந்தரமாக இருந்து அவர் இளைப்பாறணும் அப்படின்னு சொல்லி அத்தனை அடியார்கள் சார்பாக அடியேன் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யும். நன்றிங்க சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, இப்போ உங்களுக்கு சொல்லலாமா? சாந்தி அம்மா தான் பாடலாம். சுவாமி பாருங்க, சாந்தி ஆரம்பம். திருச்சிற்றம்பலம். தாமே தமக்கு சுற்றமோ தாமே தமக்கு விதிவையோ யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொன்றோ அவன் தன் குறிப்பே கூறிக்கொண்டு போமாரமின் பொய் நீக்கி புயங்கன் நாள்வான் பொன்னடிக்கே புயங்கன் நாள்வான் பொன்னடிக்கே. ஒரு ஜாங்கிரி, ஒரு மைசூர் பாக்கு, ஒரு இது நம்ம இது பால்கோவா சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு. அதுல எப்பயுமே வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, சாந்தி அம்மா கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூக்குவாங்க, எக்ஸ்ட்ரா தூக்கி கூட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த உணர்வு கலந்துரும், மகிழ்ச்சி. இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பாடல்ல தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகை. ஒன்ன தெரிஞ்சுக்கணும், படுபாவி அவன் மட்டும் பார்க்கலன்னா நான் இந்நேரம் எங்க போயிருப்பேன் தெரியுமா? படுபாவி அவனை மழிக்கலைன்னா இந்நேரம் நான் பிரைம் மினிஸ்டராவே ஆயிருந்திருப்பேன். இந்த பொண்ணு மட்டும் எங்க வீட்டுக்கு வரலன்னா இந்நேரம் என் பிள்ளைக்கு நான் அங்க பார்த்திருப்பேன். மாதிரி நாம என்ன பண்ணுவோம், நமக்கு மேல வச்சுக்காம அடுத்தவங்க மேலேயே பழிப்படுவோம் எல்லாமே. ஆனா நமக்கு வருகின்றது என்ன அப்படின்னா, நமக்கு வருகின்றது எல்லாமே நாம் செய்தது அப்படின்ற எண்ணம் வந்தாதான் அதுதான் சிவத்தெளிவு. அவங்க மட்டும் வரலன்னா அவங்க இந்த ஃபங்க்ஷன் நாங்க அவ்வளவு சூப்பரா நடத்திருப்போங்க, இந்த அடியாரத்தோடும் அவ்வளவு சிறப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு ஒரு செல்ஃப், நமக்கு நாமே அப்படின்ற எண்ணம் நம்ம வச்சுக்கிறது தான் முதல் தெளிவு. சிவத்தெளிவு வருதோ இல்லையோ, முதல்ல இந்த தெளிவு வரணும். எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நான் தான், எனக்கு தான் யாரும் தர முடியாது, எனக்கு பண்ணவும் முடியாது அப்படிங்கிற எண்ணமும். அதனால யாமார் எவதார் பாசமார், நான் யாரு, என்னுடைய பாசம் என்ன, எனக்குள்ள உள்ள அந்த எனதுன்ற பொருள்கள் என்ன அப்படின்ற அந்த செய்திகளைத்தான் நாம எடுத்து நமக்குள்ள போனோம். இந்த மாயங்கள் எல்லாம் போகிறதுக்கு ஒரு வழி சொல்றார் நமக்கு. முதல்ல இப்ப எல்லாருக்கும் நான் எனது நான்ற வார்த்தை போயிடுச்சுல, எல்லாத்துக்கும் நான் அப்படிங்கிற எண்ணம் போயிடுச்சு எல்லாத்துக்கும். மேக்சிமம் திருமுறை பாடுறவங்க எல்லாருக்குமே நான் அப்படிங்கிற எண்ணம் போயிடும். ஆனா ஒன்னே ஒண்ணு எனது என்ற எண்ணம் மட்டும் போகாது. எனதுன்றது என்னது போக முடியல, யான் அப்படின்றது போயிடுச்சு. எனதுன்ற இந்த மாதிரி யான் எனது பாசம் என்ற மாயம் எல்லாம் போறதுக்கு சாமி ஒரு வழி சொல்றாரு. அதுதான் என்னன்னா, கோமான் பண்டை தொண்டரோடும். சிவபெருமான், கோமான்னா சிவபெருமான் தான், அவன் தான் அரசன், அவனை தவிர வேற யாரும் அரசன் கிடையாது, அவன் தான் கோமான். அவன் யாருன்னா பண்டை தொண்டரோடும், அவன்கிட்ட இருக்கிறாங்கல்ல தொண்டர்கள் எல்லாம். சிவபெருமான நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதுங்களா? போன அமர்வுல சொல்லி இருந்தாலும் ரிப்பீட் தான். சிவபெருமான எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாலும் கூட, ஞான சம்பந்தர் தோளுடைய செவியன்னு பார்த்தாரு. நாவுக்கரச பெருமான் வந்து வடிவேறும் திரிசூலம் தோன்றும் அப்படின்னு பல வகையில தோன்றக்கூடிய அளவுல பார்த்தாரு. குனித்த புருவமும் கொம்பை செவ்வாயில் குமிந்திருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் அப்படின்னு அந்த மாதிரி பெருமானுடைய வடிவ சிறப்பெல்லாம் அவர் பார்த்தாரு. நம்மளுடைய நாவலூர் பெருமான் அவரை என்ன பண்ணாரு, பொன்னார் மேனியனாக பார்க்கிறாரு, பசுத்தோல் புலித்தோலை ஊழ்த்தவனாக பார்க்கிறாரு. இப்படி நம்முடைய சுவாமி நம்முடைய
நாவலூர் பெருமான் இப்படி பாக்குறாரு. ஆனா மணிவாசக பெருமான் சாமி எப்படி பாக்குறாரு அப்படின்னா, மணிவாசக பெருமானுக்கு இறைவன் எப்படி காட்சி தராருன்னா, அவன் வந்து நிக்கும் போதெல்லாம் பின்னாடி யார் நிக்கிறான் வரிசையா? அடியவர் திருக்கூட்டத்தோட தான் காட்சி கொடுக்குறான். அந்த பதிவு செய்யறாரு. எங்க பதிவு செய்யறாரு? கோயில் மூத்த திருப்பதிகத்துல பதிவு செய்யறாரு. கோயில் மூத்த திருப்பதிகத்துல பதிவு செய்யறாரு. நீ எப்ப வந்தாலும் உன்னுடைய அடியவர் திருக்கூட்டத்தோட தான் வருவ. அந்த அடியவர் திருக்கூட்டத்துல என்னை சேர்த்திருந்தது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த அடியவர் திருக்கூட்டம் இல்ல, அந்த சிவபெருமானுக்கு பாடி கார்டா பின்னாடி எப்ப பார்த்தாலும் வர்றாங்க இல்லையா அடியவர்கள், அந்த அடியவர்கள் திருக்கூட்டத்தோட சேர்த்துருன்னு சொல்றாரு. ஆக பண்டை தொண்டர் என்பவர் யாருன்னா, கோமான் பண்டை தொண்டர்னா சிவபெருமானோடு பிரியாது இருக்கக்கூடிய அந்த அடியவர் பெருமக்கள், அவர்கள் தான் பண்டை தொண்டர். அவருக்கு அடிப்புடி. யாருக்கு? சிவபெருமானுக்கு அடிப்புடி. அப்போ அந்த பண்டை தொண்டர் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு இந்த வார்த்தையை சொல்வதற்காக தான் இன்றைய நாள் முழுதும் அடியர் தவம் காக்கிறது. ஒரு நிமிடம் மட்டும் இந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு 5 நிமிடம் மட்டும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம அமர்வே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் யாரும் டிஸ்டர்ப், முடிந்த அடியார்கள், முடிந்தவர்கள் இல்ல, முக்கியமான வேலை இருந்ததுன்னா நீங்க பாத்துக்கலாம். முடிந்த அடியார்கள் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு, இப்போ அவனுக்கு அடிபுடியா போறாங்கல்ல தொண்டர்கள், சிவபெருமானுக்கு அடிபுடி தொண்டர்கள் சொல்லுவோம். அந்த அடிப்படை தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சிவபெருமான் என்ன பண்ணுவோம், அப்படி இந்த கூட வருவாங்கல்ல, கூட இப்போ இந்த பாட்டு பாடுறவங்க கூட அடிப்படி வருவாங்க. இந்த மேக்கப் டச்சப் பண்ணுவாங்கல்ல, டச்சப் பண்ணுவாங்க. நம்ம இந்த பெரிய பெரிய நடிகர்கள் பின்னாடி எல்லாம் பின்னாடி ஒரு 4-5 பேர் வந்துட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு, ஒருத்தர் டச்சப் இருப்பாரு, ஒருத்தர் கொடை பிடிக்க, ஒருத்தர் ஜூஸ் கொடுக்க, இதெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி சிவபெருமான். இப்போ இவர் போயிட்டு இருப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா இப்படின்னு திரும்பினாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த அம்மா ஆப்பிள் ஜூஸ் தான் கிடைக்குன்னு கரெக்டா கொடுப்பா. அப்படி இப்படின்னு பார்த்தாருன்னா அந்த அம்மா டச்சத்துக்கு தான் கணத்தை காட்டுதுன்னு கணத்து வந்து ஒரு பஞ்சை ஒத்தி அந்த இடத்துல வேர்வை தொடச்சு போவார். அவர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல சரி இது கொடையை பிடிக்கணும் போல கொடை பிடிப்பாங்க. இப்படி அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க குறிப்பு, அவங்களுடைய கண் குறிப்பு, அவங்களுடைய மொழி குறிப்பு, உடல் மொழி குறிப்பு, பாடி லாங்குவேஜ் பார்த்து அவர்கள் பேசாமலேயே அவர்களுக்கு இதுதான் தேவைன்னு அந்த குறிப்பை செய்யறவங்க தான் அந்த தொண்டர்கள். சிவபெருமான் பின்னாடி இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் அந்த தொண்டர்கள் தான். சிவன் கேட்க மாட்டாரு எனக்கு அது பண்ணு இது பண்ணு. அவன் இப்ப பாக்குறான்னு அவன் இதுக்குத்தான் பாக்குறான், அவன் இதுக்குத்தான் நினைக்கிறான்னு அவனுடைய குறிப்பை உணர்ந்தவர்கள் தான் யாரு அப்படின்னா அந்த தொண்டர்கள், கோமான் பண்டை தொண்டரோடும். அந்த பண்டை தொண்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க? அவன் குறிப்பு இருக்குல்ல, அவன் குறிப்பு என்ன? இப்படி பார்த்தா பாயாசம், அப்படி பார்த்தா அக்கார அடிசல், இப்படி பார்த்தா வெண்பொங்கல், இப்படி பார்த்தா நெய்ப்புட்டு, இப்படி அவனுடைய வெளிச்சிறப்பை வைத்து அவனுக்கு நைவேத்தியம் என்ன, அவனுக்கு என்ன விதமான அலங்காரம், அவனுக்கு என்ன விதமான உபச்சாரம் செய்யணும்னு சொல்லி பல உபச்சாரங்களை அவங்களுக்கு செய்து கொண்டே இருப்பார்கள். அவங்கதான் பண்டை தொண்டர்கள். அவங்களுடைய வாழ்நாள் குறிக்கோள் என்ன? வீடு வாங்கணுமா, வாசல் வாங்கணுமா, நல்ல மனைவி கட்டணுமா, குழந்தைய நல்லா பாத்துக்கணுமா, சொத்து சேர்க்கணுமா, திருவாசக செம்மல்னு பேர் வாங்கணுமா, கைலை புனிதர்னு பேர் பட்டம் வாங்கணுமா, இல்ல நான் இப்ப எல்லா தளத்துக்கு போகணுமா, இல்ல நான் நல்லது செய்யணுமா, தான தர்மம் ஏதாவது அவங்களுக்கு குறிப்பு இருக்கா? வாழ்க்கையில குறிப்பு இருக்கா? ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கா அவங்களுக்கு? அவங்களுடைய குறிக்கோள் என்ன? அந்த கோமான் பண்டை தொண்டர்களாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடிப்படை தொண்டர்களுடைய குறிக்கோள் என்னன்னா சிவபெருமானுக்கு தாசனாக அடிமையாக இருப்பதுதான். அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டே இருப்பதுதான் அவர்களுடைய குறிப்பு, அவருடைய குறிக்கோள். அதுதான் சொல்றாரு, கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு. அவனுடைய குறிப்பு தான் என் வாழ்நாளுடைய குறிக்கோள். அவனுக்கு தொண்டு செய்வதுதான். இந்த வார்த்தையோட முக்கியமான அர்த்தம் தெரியுமா? அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டுனா சிவபெருமானுக்கு அவனுடைய செயல்களுக்கு செய்வதையே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு. நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க, ஜென்ரலா சொல்றவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு அப்படின்னா சிவபெருமானுக்கு தொண்டு செய்வது. அப்ப காலைல எந்திரிச்சு அவனை குளிப்பாட்டுறது, அவனுக்கு அங்கவசனம் சாத்துறது, தூபம் போடுறது, தீபம் போடுறது, மலர் சாட்டுறது, அது இது நல்லா கவனிங்க. இது சிவபெருமானுக்கு செய்கின்ற தொண்டு, சிவபெருமானுக்கு செய்கின்ற தொண்டு. ஆனா சிவம் செய்ய வேண்டிய தொண்டு இருக்கு இல்லையா? அவர் வெளியே போய் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க?
போய் கதவை திறக்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க? இப்ப போய் கதவை திறக்க முன்னாடி இந்த தொண்டர்கள் ஓடி போய் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அவர்களே அந்த குறிப்பை தெரிஞ்சு அவர்களே செஞ்சிருவாங்க. இல்ல அதுதான், இப்ப அவர் போய் கதவை திறக்க போறாரு, வாசல் கதவை திறக்க போறாரு, என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் இவங்க முன்னால திறந்துடுவாங்க. ஓடி போய் அவங்க கதை திறந்துருவாங்க. ஓடி போய் அவங்க கதை திறந்துருவாங்க. சரி கார்ல போகலாம் அப்படின்னு நினைப்பாரு. விறுவிறுன்னு கார் எடுத்து வந்து வாசல் நிறுத்திடுவாங்க. சரி சரி இன்னைக்கு போய் சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அது என்ன நினைக்கிறாலும் சாப்பிடுறது. அப்போ நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. சிவபெருமானுக்கு ஷூ மாட்டுறது, சிவபெருமானுக்கு ட்ரெஸ் போடுறது, இதெல்லாம் ஒரு தொண்டு தான். இதெல்லாம் ஒரு தொண்டு தான். ஆனா அதை விட என்னன்னா, அவன் செய்ய வேண்டிய தொண்டை நாம செய்யறோம்ல, அவன் செய்ய வேண்டிய தொண்டை நாம செய்யறோம்ல, அதுதான் அடியவர் தொண்டு. அந்த அடியவர் தொண்டைத்தான் வாழ்க்கையில குறிக்கோளா வச்சிருக்கணுமா. அவ்வளவுதான் சொல்ற. அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு. சிவபெருமானுடைய குறிப்பு என்ன? அடியவர்களுக்கு தொண்டு செய்யறது அவன் வேலை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அவனுக்கு நாம இல்ல அடியவர்களுக்கு போய் என்ன தொண்டு செய்வான் அவன்? நீங்க தான் சொல்லுங்க, அடியவர்களுக்கு என்ன தொண்டு செய்வான் சிவா? அமுது செய்வது. அமுது சாப்பாடு போடுவானா? சரி, சிவபெருமான் அடியவர்களுக்கு செய்கின்ற தொண்டு என்ன? அம்மா சொல்றாங்க சாப்பாடு போடுறது. அடுத்து கேட்காமையே அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே அவர் செஞ்சிருக்கிறாருங்க. சரி, ஐயா அவருக்கு ஆனந்தத்தை கொடுப்பது. ஒரே வார்த்தை அடிச்சு நவத்திட்டாங்க அம்மா. ஒரே ஒண்ணுதான், ட்ரெஸ் போறது, சோறு வாங்கி தர்றது, நல்ல பொண்டாட்டி கொடுக்கறது, நல்ல வேலை கொடுக்கறது, அவன் அங்க வைக்கிறது இங்க வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆனந்தத்தை தர்றதுதான் அவன் வேலை. அவ்வளவுதான். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஆனந்தத்தை தரணும் அப்படின்னா அது அவங்கிட்ட தானே இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆனந்தம் வேற யார்கிட்டும் கிடையாது, அவங்கிட்ட தான் இருக்கு. ஆனந்தம் தரணும்னா அவங்கிட்ட தான் இருக்கு. அப்ப ஆனந்தத்தை தரணும்னா என்ன பண்ணணும்? நாம ஆனந்தத்தை தர முடியாது. அவனுடைய அடியார்கள் தாங்க ஐயா. ஏங்க ஏன் நம்மளுக்கு துன்பத்தையும் தர்றான்? ஆனந்த பண்பட்டு தர வேண்டியதானே. நம்ம பண்டை அடியார்கள் இல்ல, பண்டை தொண்டர் கிடையாது இல்ல. நாமெல்லாம் இல்ல அவன் ஆனந்த சாமி ஆனந்தத்தை தர முடியல அப்படிங்கறதுனாலதான் ஆனந்த தந்திருக்கிறார். முக்கியமான செய்தி, அவன் ஆனந்தத்தை தரது தயாரா இருக்கான். அவன் வாளியில சாம்பார் வச்சு ரெடியா நிக்கிறான் ஊத்துறதுக்கு. நாம என்ன சொல்றோம்? மோரு வராத மோர என்ன கூப்பிட்டு இருக்கோம் இங்க இருந்து. மோருன்னு நம்ம தான் நின்றுட்டு இருக்கோம். சாம்பார் ஊத்தட்டுமான்னு அவன் வாளியை வச்சு நின்றுட்டு இருக்கான். ஊத்துறா சாம்பார். இப்பதான்டா சாம்பார் சாப்பிட்டேன், கொஞ்சம் போல மோரு ரசத்துக்காக வீட்டுக்கு நீ வெயிட் பண்ணு. மோர் வாப்பா. அந்த பையன் வரவே மாட்டான். இங்க உட்காந்துருப்போம். என்னடா இவன் மோர் சோறு கொண்டு வர மாட்டேன். நானும் என்ன பண்ணி தெரியுமா, பக்கத்துல என்ன இருக்கோ அதை வாங்கிக்குவேன், இல்லாததான் கேட்க மாட்டேன். ரசம் எங்க அம்மா இப்பதான ரசம் வந்துச்சு அப்படின்னு. ஐயா ஆனந்தத்தை வாங்கிக்கிற சக்தி நமக்கு இல்லைங்க ஐயா. அந்த சக்தின்றதை விட பக்குவம் இல்லை. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய பக்குவம் இல்ல. இப்போ அல்வா சாப்பிடுறது எந்த பிள்ளைனால முடியாது? பிறந்த குழந்தைக்கு அல்வா சாப்பிட முடியுமா? கோதுமை அல்வா வாயில ஊட்ட முடியுமா? 3 நாள் தொண்டைக்குள்ள போய் சொல்லிக்கிறோம். ஏன்? அதுக்காகதான் பக்குவம். அது போல அவன் அல்வா துண்டு வச்சிருக்கான், எல்லாமே வீட்டுல வச்சுட்டான். நாமளுடைய உயர்வுக்கேற்ப அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடும். நாம சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால பால் குட்டியில பால் குடிச்சிட்டு இருந்தோம். அல்வா சாப்பிட்டாதான் அப்ப கொஞ்சம் வளர்ந்தாதான் அல்வா சாப்பிட முடியும். அந்த வளர்ச்சி என்பது உடல் வளர்ச்சி இல்ல, உயிர் வளர்ச்சி. இந்த உயிர் வளர்ந்துருச்சு அப்படின்னா அவனுடைய ஆனந்தத்தை பற்றும். அவன் ரெடியாத்தான் இருக்கான் கொடுக்கறது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆனந்தத்தை வழங்குறது தான் சிவபெருமானுடைய வேலை. நல்ல முக்கியமான செய்தி. இந்த ஒரு செய்திக்காகத்தான் ஆனந்தத்தை வழங்குறது தான் சிவபெருமானுடைய வேலை. ஆனா ஆனந்தத்தை நம்ம வழங்க முடியாது. ஏன்? ஆனந்தம் அங்க அவங்கிட்டதான் இருக்கு. அவங்கிட்டதான் வாங்கி வழங்கணும். அவங்கிட்ட வாங்கி வழங்குறதுக்கு சும்மா இருக்கலாம். அப்ப அவனே கொடுத்துடலாம் இல்லையா? ஆனா ஒண்ணு செய்யலாம். அவன் ஆனந்தத்தை வழங்குறதுக்கு முன்னாடி சிவபெருமான் ஒண்ணு செய்யறான். நமக்கு என்ன பண்றான்னா, நம்ம அறிவிலே விளக்கத்தை ஏற்படுத்துறான். நம்ம அறிவுல விளக்கத்தை ஏற்படுத்தினா ஆனந்தத்தை தர்றான். அதுக்கப்புறம் ஆனந்தத்தை கொடுக்குறான். அந்த அறிவுல விளக்கத்தை ஏற்படுறதுக்கு பாடாப்படுறான். அவனுடைய கஷ்டமான வேலை, சிவபெருமானுடைய கஷ்டமான வேலை இந்த அறிவை தேய்ச்சி கழுவுறதுதான். ஒவ்வொரு உயிர் பொருள்களுடைய அறிவினையும் தேய்ச்சி கழுவுறதுதான் அவனுடைய முக்கியமான வேலை. அனுபவத்தை தந்து 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 அந்த உயிர் பொருள்களை அப்படியா
நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி. அப்போ நாம சிவபெருமானுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டு என்ன தெரியுமா? ஏதோ ஒரு ஆன்மாவினுடைய அறிவினை விளக்கம் தர செய்வது. அது ஒரு ஆன்மா அறிவுரை விளக்கம் தர செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் வேலையை ஈஸி பண்ணிட்டோம். அப்போ என்ன அறிவுல விளக்கம்னா என்ன? சிவத்தை தவிர வேறு பொருள் இல்லைன்னு நினைக்க வைக்கணும். அப்படி நம்மள நினைக்க வச்சதுனாலதான் நம்மளுடைய 27 திருமுறை ஆசிரியர்களையும் சிவமாவே பாவிக்கிறோம். நம்ம குருநாதர் ஏன் சிவமா பாவிக்கிறோம்? குருநாதர் அறிவை விளக்கம் பண்றார். தம்பி வேற எதுவும் பார்க்காது. இந்த பிண்டமாகிய பாத்திரம் பல பிறவியில கறி புடிச்சு கிடக்குது. நாம எப்படிங்க தேய்ச்சு இது பண்ண முடியும்? அது அவனால முடியும், நம்மளால முடியுமா? அதுதான் அவனால முடியாது, நம்மளால முடியாதுன்றது கிடையாது. நல்லா கவனிங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, சிவநாமத்தை அடியவர் திருக்கூட்டத்துல சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணுமே இல்ல, எங்க குருநாதர், நம்ம குருநாதர் சொன்னாரு இந்த மாதிரி இதை செய்யன்னு ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு நாள் கட்டளையிட்டார். உயிர் போறப்போ, அடியனுடைய ஆல்மோஸ்ட் உயிர் போற சூழ்நிலை தான் கட்டளையிட்டார். இனிமே உயிர் போச்சுன்னா குருநாதர் கட்டளை நீக்கல அப்படின்னு சொல்லிட்டு உயிர் போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அப்படி செய்ய ஆரம்பிச்சோம். இன்னைக்கு குருநாதர் குருவருள் அடிநாயகன் ஒரு பொழுதும் அதுக்கு தார்மீக பொறுப்பெடுத்துக்க மாட்டேன். குருநாதருடைய குருவருள்னால எத்தனையோ ஆன்மாக்கள் சிவம் ஒண்ணுதான் என்னுடைய முழு முதல் பொருள்னு தொங்கிக்கிட்டு இருக்கு, நிக்குது அப்படின்னா அந்த அறிவு விளக்கத்தை நீங்க 4 பேருக்கு செய்யணும். அதுதான் உண்மையான தொண்டு. அந்த அறிவு விளக்கத்தை எடுத்தோடனே எப்பா வாப்பா, சிவம்னா என்ன தெரியுமா? செம்பொருள். அதுக்கு 8 குணம் இருக்கு தெரியுமா? அது என்ன குணம் தெரியுமா? அது வரம்பில் இன்பம், வரம்பில் ஆட்டம், பதி பசு பாசம் என்னன்னா அட போடான்னு போயிடும். அதனால என்ன பண்ணணும்? போனோன்னு எப்பா கோவில கூட்டி சுத்தம் பண்ணணும். வரையா? வரனே, ஏன்னா உனக்கு தெரிஞ்ச வேலை ஈஸி. சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறப்போ சுத்தி அதுல என்னங்க பிடிகதன் உருவமை நம்ம ஒரு இடத்துல எழுதி போட்டிருக்காங்க. என்னங்க தமிழா இல்ல இது என்னங்க இது ஒண்ணுமே புரியலையாங்கன்னு சொல்லப்போ, எப்பா இது பேர் தான் தேவாரம், கொஞ்சம் படிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி, நல்லா இருக்கே இந்த ராகத்தோட படிக்கிறியாப்பான்னு சொல்லி தேவாரத்துக்குள்ள அடுத்து ஜாயின் பண்ணி விடுறது, தேவாரத்தை சொல்லி தர்றது, முதல்ல தேவார பாட்டை நல்ல இசையோட கத்து தர்றது, கத்து தந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு இந்த என்னங்க அர்த்தம் புரியலைங்கன்னு சொல்றப்போ, ஆகா மாட்டினாண்டா ஒருத்தன்னு சொல்லி அந்த அர்த்தத்தை போட்டு பிழிஞ்சு எடுத்து சாரா கொடுத்து, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லி கடைசியில இந்த மாதிரி சிவம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சரியை கிரியை யோகம் ஞானம்னு அந்த ஆன்மாக்களுக்கு துணை செய்வதுதான் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு. பண்டை தொண்டர்கள் நீங்க ஒரே சிவம்னா என்னன்னு தெரியாத ஆன்மாவை சிவம்னு தெரிய வச்சுட்டீங்கன்னு 1% தெரிய வச்சா கூட அது சிவம் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க யாரு? சிவம் தான். சிவம் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்திருந்தீங்கன்னா சிவம் தான். இந்த ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவாங்க, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தாத்தா எல்லாம் பாட்டிய 60 வயசு 70 வயசு இருந்தாலும் மிரட்டிட்டு தான் இருப்பான். பாத்துறீங்களா? ஏய் என்ன இங்க உட்காராத, அங்க உட்காராத. இவர் ஊஞ்சல்ல உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாராம். மரகதம் தண்ணி மோட்டுவாமா, ரொம்ப தவிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா கொஞ்சம் வெயிட், காலை நீட்டி உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ வீட்டுக்காரர் சொல்லிட்டா இவர் ஒரு நிமிஷம் கூட பொறுக்க மாட்டாருன்னு சொல்லி அவசரமா போய் அப்படி அந்த அம்மா வெயிட்ட ஊண்டி எந்திரிக்கிறதுக்குள்ள அந்த பேத்தி ஜல்லுன்னு பட்டுப்பாவுடைய போட்டு, பாட்டி நீங்க உட்காருங்கன்னு சொல்லி தண்ணி மோந்துட்டு ஓடி போய் தாத்தாட்ட போய் குடிச்சிச்சு. தாத்தா தண்ணி குடிச்சிட்டாரு. இப்ப அந்த பேத்தி வந்தவொடனே அந்த பேத்தியை பார்த்து, ரசாத்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி அப்படியே திருஷ்டி ஒத்திக்கிட்டாங்களாம். என்ன இது? செய்ய வேண்டியவர் யாரு? சிவபெருமான். செய்தது யாரு? செய்ய வேண்டியது பாட்டி, தண்ணி கொடுக்க வேண்டியது தாத்தாவுக்கு, ஆனா செஞ்சது யாரு? பேத்தி. அப்போ இந்த தான் செய்ய வேண்டிய வேலைய பேத்தி செய்தனால அந்த பேத்திய வாரி வலித்து அந்த பேத்திய அம்மா அப்படின்னு எப்படி வாரி வணைச்சு கொஞ்சுவது போல இறைவன் செய்ய வேண்டிய அறிவு விளக்க செய்திகளை நம்மளுடைய 27 திருமுறை ஆசிரியர்கள் செய்தனால்தான் அவர்கள் சிவமாகவே பாதிக்கப்படுகின்றார்கள். நமக்கு சிவம்ன்ற செய்திய இங்க உணர்த்திட்டாங்க. இருந்தாலும் திருமுறை யாருக்கும் போக மாட்டேங்குது. அதனால எல்லாரும் திருவாசகம் முற்றுவதல் பண்றதும் திருமுறைகளை போய் சொல்லி கொண்டு அடியார்கிட்ட சேர்க்கிறது, அதுவும் என்னது? சிவனுடைய வேலை.
அதுக்கப்புறம் என்னது, திருவாசகத்தை நல்லா மனப்பாடமா பாட வைக்கிறது. அதுக்கப்புறம் என்னது, திருவாசகத்துல ஒரு வேட்கை உருவாக்குறது. அதுக்கப்புறம் 51 பதிவு இருக்கா, இதுல ஒரு வரி கூட புரிய மாட்டேங்குது, சரி நல்லா தான் இருக்கு, ஒரு வரி புரிஞ்சா நல்லா இருக்குவேன்றப்ப வாப்பா குருநாதர் திருவாசக சிந்தனை 4 வார்த்தையை சொல்றாரு, வந்து கேட்டுக்க. ஒரு வரிய 2.5 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, வந்து கேளு, கேட்டு அறிவுரை விளக்கம் பெற அப்படின்னு சொல்லுவது போல. அப்போ தொண்டு என்பது என்ன அப்படின்னா, அன்னதானமோ வஸ்திர தானமோ உடல் தானமோ மற்ற கண் தானமோ உறுப்புகள் தானமோ இதெல்லாம் உடலை மட்டும்தான் காப்பாற்றும். கண்டிப்பா இந்த உடல் ஒரு நாள் அழிந்தே போகும். அதெல்லாம் அழிகின்ற தானம். அழியாத தானம் எது அப்படின்னு பார்த்தா அதுதான் ஞான வேள்வி என்று சொல்லுகின்ற நம்முடைய திருமுறைகளை ஒரு ஆன்மாவுக்கு அறிவிப்பது. எழில் ஞான பூசை என்ற வேள்வி ஒரு ஆன்மாவுக்கு அறிவிப்பது, அதுதான் சிறந்த பூசனை. இன்றைய தினம் வந்து அடியன் பார்த்தேன், 90வது விழால ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சஷ்டியப்த பூர்த்தி மாதிரி ஒரு விழா நடத்திட்டு இருக்காங்க. அது எத்தனையோ விழா நடத்தலாம், ஆனாலும் அங்க ஒரு சிறப்பா கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு நாடகமா போடுற மாதிரி ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க. எனக்கு யோசிச்சு எனக்கு பார்த்தேன், சரி என்ன நம்மளாம் ஒரு வீடு, நான் இப்ப எங்க மதுரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடலும் பாடலும் போட்டுட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்கன்னா இவங்க பாடிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம், பார்த்தா அங்க வந்து இது போட்டுட்டு இருப்பாங்க, ஆடல் பாடல் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா பாடிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டே வந்து அந்த இடத்துல பாடக்கூடாது, அது சோகமான பாட்டு, அதனால அந்த பாட்டு அங்க பாடிட்டு இருப்பாரு. அதனால இப்ப யோசிச்சேன், ஒண்ணும் இல்ல, யாருமே பாக்காட்டினாலும் பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஒரு இந்த மாதிரியான திருமுறைகளை நடனமாவோ இல்ல இசையாவோ அந்த இடத்துல ஒலிக்க செய்தோம்னா அவங்க கேட்கிறாங்க, கேட்கல, அவங்களையும் அறியாம நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் பாடுறப்ப நமச்சிவாயம் காலை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க நமச்சிவாயம் சொல்றாங்களே, மனசு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, வாயு முணுமுணுத்துருச்சுங்க, முக்கரணங்கள் வழிபாடு நிகழ்ந்து விட்டது, அவ்வளவுதான். அந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன அறிவிச்சாச்சு, சிவத்தை அறிவிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு. அப்போ யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது என்னன்னா, தான் பெற்ற சிவத்தை அடியருளும் பருகுவதற்காக அவர்களுக்கு வழிவகை செய்து தருவதுதான் பெரிய விஷயம். அதுதான் சிறந்த தானங்கள்லயே தானம். ஆனா அந்த உயிர் நிலைச்சிருக்கணும்னா கண்டிப்பா உடல் நிலைச்சிருக்கணும். அதனால அன்னதானமும் வேணும், உடல் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வஸ்திரம் என்று மானத்தை காக்கக்கூடிய வஸ்திரதானமும் வேணும், கல்வி தானமும் வேணும், செல்வ தானமும் வேணும். அதோடு சேர்த்து முக்கியமாக ஞான தானமாகிய அறிவு ஞான வேள்வி தானமும் வேணும். அதனால தான் தெரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ தேடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு சாமிக்கு பூ பறிக்கிறதுக்கு பூ ஆன்ம பூ ஏதாவது கிடைக்குதா, கண்டிப்பா அனுப்புவார். புடிச்சு அப்படியே தூக்கி சிவபெருமான் மேல போட்டு போயிடணும், அவ்வளவுதான். நீங்க பூ வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியும் பூ. அதுக்கு முன்னாடி நீங்க அந்த பாதையில போவீங்க, கண்ணுக்கு தெரியும். அது போல சிவபெருமானை இன்னைக்கு அனுபவிக்கணும், சிவபெருமானை பற்றிய செய்தி ஒரு ஆன்மாவுக்கு சொல்லணும். அப்படி நம்ம வேற ஆன்மாக்கெல்லாம் விட்டுருங்க, நாம ஏன் அங்க போகணும்? நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு திருநீர் பூஜை சொல்லி சிவபெருமானை சொல்லி கொடுத்து வீட்டுக்காரம்மாவை சிவத்துக்கு கொண்டு வந்து, ஆனா எது வேணாலும் கொண்டு வந்துடலாங்க. உலகத்தையே நீங்க ஒரு குடையின் கீழே மாத்திரலாம். மங்கையர்க்கரசி அம்மா சைவத்தை டோட்டல் மதுரையவே சைவமா மாத்தினாங்க. ஆனா யார மாத்த முடியல, வீட்டுக்காரரை மாத்த முடியல. அதுக்கு யாரத்தான் கூட்டு வர வேண்டியதா இருக்கு, வெளியில இருந்துதான் ஆளை கூட்டு வர வேண்டியது. அது மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களை மாத்துறதுக்கு நம்ம வெளியில இருந்துதான் ஆளை கூட்டு வர வேண்டியதா இருக்கு, நம்ம மாத்த முடியல. சரி, ஆனா என்ன சொல்ல வரோம்னா, நமக்கு இயல்பாக இருக்கக்கூடியவர்களிடம் சிவத்தை அறிவிப்பது, சிவம்தான் முழுமுதற் பொருள்னு சொல்லுவதுதான் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு என்று சொல்லுகிறேன். இதத்தான் மற்ற மிஷினரிகள்லாம் செய்து பாத்துறீங்களா? மிஷினரிஸ், இந்த கிறிஸ்தவ மிஷினரி மற்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, வந்து ஒவ்வொரு வீடு கதவை தட்டி, இந்தாங்க பைபிள் படிங்க, இந்தாங்க கேக்குறீங்களா, கேட்கறாங்களே கேட்கலையோ ஒரு சின்ன நோட்டீஸை போட்டு போயிடுறது. அந்த மாதிரி அதுதானே ஞானதானம், அதுதானே முக்கியம். அவன்தான் பெரிய பொருள்னு உணர வைக்கணும் இல்லையா? அது போல நாம என்ன பண்ணோம், நாம தொடர்ந்து இந்த ஞான பணிகளை செய்யணும். இன்மையில் நன்மை தருவார் கோயில்னு மதுரையில ஒரு கோயில் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்றது 1998 ஆமா 2000 கூட வச்சுக்கலாம், 24 வருஷத்துக்கு முன்னாடி நான் போறேன், நன்மை தருவார் கோயிலுக்கு போறேன். கழுத்துல கழலை நோய்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு பெரிய கட்டி இருக்கும் பாத்துறீங்களா, கழுத்துல கழலை நோய். அந்த மாதிரி கழுத்துல கழலை நோய் அவருக்கு.
அவருடைய வெள்ளை கலர் வேஷ்டி, வெள்ளை கலர் சட்டை, ஆனா வெள்ளை கலர்னு சொல்ல முடியாது. அது இந்த வாங்கி பழைய வெள்ளை கலர் ஒரு மாதிரி கலர் வந்துடும்ல, ரொம்ப நாளா அது ஒரே ட்ரெஸ் துவைச்சோம்னா வெள்ளையில ஒரு மாதிரி ஒரு மங்களுக்கு மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு கலர் அவருடைய வடிவம். நெற்றியில திருநீர். அவர் கொஞ்சம் லேசா வாய் மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கோணலா இருக்கும். அவருக்கு வாயுமே கொஞ்சம் சரியா இருக்காது, இழுத்திருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இழுத்து. வள்ளலாருடைய அந்த ஜோதிய அந்த பாக்ஸ்ல ஏத்தி வச்சிருப்பாங்கல்ல, ஒரு சும்மா பெட்டி மாதிரி உள்ளுக்குள்ள ஏத்தி வச்சிருப்பாங்க. அந்த ஏட்டி பக்கத்துல வச்சிருப்பாரு. யாருமே அவர்கிட்ட போக மாட்டாங்க. எனக்கு என்னமோ தெரியல, ஒருத்தவங்க உட்கார்ந்து இருந்தாங்க அவர் பக்கத்துல, ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. சரி நானும் போய் அங்க போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்து போய் எனக்கு ரொம்ப வரவேற்றாரு. எனக்கு அவருடைய வடிவமே இன்னும் கண்ணுல மறக்க முடியல. அவர் என்ன பண்ணாரு, நிறைய சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவார். என்ன சொல்றான்னு தெரியாது, ஆனா சொல்ற நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு இருப்பேன். போறப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாரு. அந்த துண்டு சீட்டு என்ன எழுதிருக்கும்னா, பச்சை கலர்ல பேனால பூ போட்டிருப்பாரு, சிகப்பு கலர் பேனால யாவருக்குமாம் இறைவருக்கு கையில எழுதியிருப்பாரு. எழுதி பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, நம்ம தேன் மிட்டாய் கவர் இருக்குல்ல, தேன் மிட்டாய்க்கு போட்டுட்டு அந்த வேஸ்ட் பண்ற கவர், அந்த கவரை எடுத்து அது மேல லாமினேட் பண்ண மாதிரி போட்டு 4 ஸ்டாப்லர் எடுத்திருப்பாரு. அந்த ஸ்டாப்லருக்கு வெளியில ஒரு சாக்லேட் ஸ்டாப்லர், ஒரு சின்னது ஒரு நியூட்ரியன் சாக்லேட் ஸ்டாப்லர் அடிச்சு என்கிட்ட கொடுப்பாரு. என்கிட்ட இதை கொடுக்கறத பார்த்துட்டு 4 பேர் வந்தாங்க. அந்த அவங்க சாக்லேட் வாங்குறதுக்காகவே வந்து உட்கார்ந்த மாதிரி வந்தாங்க. அந்த அவர்கிட்ட வாங்கி நிறைய விஷயங்கள் சேர்த்து, அது திருமூலர் திருமந்திரமா, திருவாசகமா, வள்ளலார் அருட்பாவான்னு தெரியாது. என்னமோ ஒரு நாள் ஒன்னொன்னு சொல்லி தருவார். என்ன சொல்லி தர்றாருன்னு சொல்லி தெரியாது. அப்படி அவர்கிட்ட அமர்ந்து உட்கார்ந்து கேட்ட அந்த அந்த ஒரு அவருக்கு இருக்கிற நோய்க்கு, அவர் பார்த்தோன்னா செல்வந்தர் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமானவர் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனா அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால அந்த கோயில்ல யாருமே அவரை பத்தி தெரியல. ஆனா அவர் செய்த அந்த தொண்டுல துளிர்த்த ஒரு செடிதான் அடியேன். இப்படி தொண்டு செய்ய முடியுமா ஒரு மனிதனால? சிவத்தை இப்படி அறிவிக்க முடியுமா? அவர் செய்த அந்த தொண்டுல ஒரு துளி விழுந்த செடி, இன்னைக்கு இந்த செடி கண்டிப்பா அடியவர் பெருமக்களுடைய அடிவுரத்தினால வளர்ந்திருக்கு, பல கிளைகள்ல இருக்கு. உலகமெங்கும் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாம் போற்றுகின்ற நிலையில இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த ஒரு தொண்டு, சிவத்தை அறிவித்த அந்த தொண்டு, தன்னலமற்ற அந்த சிவத்தை அறிவித்த தொண்டு. பேனர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தனக்கே அவருக்கு சாப்பாடு இருக்குமான்னு தெரியாது. பேசும்போது எச்ச தெரிக்கும் நல்லா அவர் பேசுறப்போ. இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ நான் கேட்பேன். ஆனா ஒரு நாள் கூட நான் இன்னைக்கும் நினைப்பேன், எனக்கு அப்போ சம்பாதிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப இல்ல, சொற்ப சம்பளம் தான். ஒரு நாளாவது ஆனந்த் அவர்கிட்ட போய் ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு சாப்பாட்டுக்காவது ஏதாவது என்ன பண்றீங்கன்னு கேட்டிருந்துக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு கேட்கணும்னு தோணவே இல்லை. இன்னைக்கு நினைச்சு கண்ணீர் வரும். இன்னும் அந்த கோயிலுக்குள்ள போனா அவர் உட்கார்ந்த இடத்த பார்த்துட்டு கண்கள்ல கண்ணீர் இருக்கும். அவர் எங்க இருக்காரு என்னன்னு தெரியல. அந்த ஆன்மா எங்கதான் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பட்டி தொட்டியில அப்படியெல்லாம் தொண்டு செய்து ஊவேசா சுவாமிநாத ஐயர் வந்து நடந்தே போய் எத்தனையோ இடங்கள்ல ஓலைச்சுவடிகள் எல்லாம் கொடுத்தணும்னு சொல்ற இடங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளை கேட்டு 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 வாங்கி இன்னைக்கு நமக்கு எல்லா செய்திகளையும் தமிழ கொடுத்து, தமிழ்ல இருக்கக்கூடிய சுவைகளை கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு நேரம் இல்லை. நமக்கு நேரம் இல்லை, நமக்கு காசு இல்லை, நமக்கு செய்யக்கூடிய தகுதி இல்லைன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இப்படி தொண்டு செய்திருக்காங்க. அப்ப பிரிண்டர் கிடையாது, ஒரு லாமினேட் பண்ற கிடையாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர்கள் செய்த தொண்டு. அடிநாயகன் வந்து திருப்பரங்குன்றம் முடிக்க போறேன், திருப்பரங்குன்றத்துல நிக்கிறேன், யாரோ யாரோ முகமே தெரியாத ஒருவர் என் கையில ஒரு சின்ன துண்டு புக்கு கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தா பேக்கெட் சைஸ்ல இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம். கந்தசஷ்டி கவசம்னா என்னன்னே தெரியாதப்போ என்னமோ ஒரு புக்குன்னு திருக்கி பார்த்தா திடீர்னு போட்டுறாங்க. என்னடா இது புக்கு நல்லாவே இல்லை கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சு உள்ள வச்சுட்டேன். எங்க பார்த்தாலும் என்னென்னமோ எழுதியிருக்காங்க, ஒண்ணுமே சரியில்லைன்னு. என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து இந்த மாதிரி சஷ்டி கவசம் படிச்சா நல்லது, நம்மளுடைய வறுமையெல்லாம் நீங்குமா அப்படின்னா. வறுமையில அப்ப அது கொடுமையான வறுமை. அந்த சரி இதை படிச்சா கிடைச்சு வறுமை போயிருமா, அதை படிச்சா வறுமை போயிருமா நினைக்கும் போது சரி இதை படிக்கலாமே நினைச்சு படிக்கிறப்போ ஒண்ணுமே வளங்களைய வாயிலேயே வார்த்தை வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது என் ஃப்ரெண்டு டேப் ரெக்கார்டர் கையில டேப் ரெக்கார்டர் கொடுத்து கந்தசஷ்டி கவசம் கேசட்டை உள்ள போட்டு இதை 4 தடவை கேளு. ஆனா நம்புங்க நாளைக்கு காலையில அந்த டேப் ரெக்கார்டர் நான் கொடுத்தாகணும். இன்னைக்கு நைட்டு தான் வாங்கியிருக்கேன், நாளைக்கு காலையில அதை கொடுத்தாகணும்.
நான் சொல்லுவது 93 94 அந்த ரேஞ்சில, 94 93 அந்த ரேஞ்சில டேப் ரெக்கார்டர் கொடுக்குறாங்க. நான் அதை போட்டுட்டு திரும்ப நாளைக்கு இதை கொடுத்துருமேன்ட்டு நம்புங்க, கம்மியான சத்தத்துல அந்த இரவு முழுக்க கேட்டேன். ஏன்னா எனக்கு திரும்ப அதை கொடுத்துட்டோம்னா திரும்ப எப்படி படிக்கணும்னு தெரியாது. இரவு முழுக்கவே கேட்டு கண்கள்ல கண்ணீர் வழி என்னமோ பண்ணுச்சு. மறுநாளே அதெல்லாம் குறிப்பெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துல நிறுத்தணும், எந்தெந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லி எடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட போய் கிட்டக்கிட்டு நான் சொன்னேன், நான் இதை படிக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சு, நீ ஒரு நாள் நைட்ல எப்படி படிச்சேன்னா, உனக்கு உங்க வீட்லயே இது இருக்கு, நீ கேட்கலாம்னு நினைச்சு நீ கேட்காம இருக்கலாம், ஆனா திரும்ப நான் அதை உங்ககிட்ட கொடுத்தாகணும், எனக்கு இது கேட்கறதுக்கு ஒரு நாள் தான் வாய்ப்பு, அதனால இன்னைக்குள்ள நான் மனப்பாடம் பண்ணாதான் உண்டு. அன்றைய தினமே மனப்பாடம் பண்ணி அதை போய் கொடுத்து இன்னைக்கு வச்சனால முகம் தெரியாத கொடுத்த ஒரு 5 ரூபாய் மதிப்பு உள்ள கொடுத்த அந்த கந்தசஷ்டி கவசமும் நண்பர் கொடுத்து உதவி அந்த டேப் ரெக்கார்டும் தான் இன்னைக்கு வேலுண்டு வினை இல்லை அப்படின்ற ஒரு குழுமம் மிகப்பெரிய குழுமமாக வாரம் சனிக்கிழமை திருப்புகழ் பயிற்சியும் அடியார்களுடைய அருள் நிலையும் எல்லாம் வந்து செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆனந்த அனுபவமாக விளங்குது. அப்படின்னா இதுதான் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு. நம்மளால முடிஞ்சது பேசதான் முடியும். 10 பேருக்கு காசு பணம் கொடுத்தோம், அந்த பேசுறதையாவது உருப்படியா உயிர் போனாலும் எந்த வித காரணம் வந்தாலும் மழுப்பாம கொள்ளாம அதை கொடுக்கலாமேன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலை. அதனால நம்மளால் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு யார் செஞ்சது? கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம வச்சோம்னா கோமாறு அமைதி. அப்படி குறிக்கொண்டு அமைஞ்சிங்கன்னா பொய்யெல்லாம் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கு. இந்த வார்த்தையை நம்ம அடுத்த அமர்வுல சிந்திக்கலாம். ஆக ஒரு செய்தி சிவத்தை அறிவிக்க வேண்டும். அதனாலதான் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்பேன், சுவாமி கோவில்ல அமர்ந்து நம்ம புத்தகங்கள் அடியாக்க கொடுங்க சாமி, படிக்க கொடுங்க சாமி, செவ்வாய்க்கிழமை வார வழிபாடு செய்யுங்க சாமி. இல்ல என்னை நம்மளால முடியலையா, நம்மளால பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியலையா, அச்சுக்கு கையில எழுதி கொடுக்கலாம், 4 வரி எழுதி இதெல்லாம் படிங்க. இப்ப கோயிலுக்கு போனா பூசை பண்றதை விட ஒரு மூலையில உட்காந்துட்டு திருமுறையை கையில எழுதி 4 பேரை உட்கார வச்சு இதை படிங்க அப்படின்னு சொல்லுவதுதான் சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் 4ம் சேர்ந்த பணி. அவ்வளவுதான். கோயிலுக்கு போனா 4 திருமுறையோ அல்லது திருவாசகத்தையோ யாரோ ஒரு ஆன்மாவுக்கு உட்கார வச்சு இதெல்லாம் படிங்க வச்சுக்கோங்க, இல்ல திருவாசகம் புத்தகம் கையிலேயே வச்சுக்கணும், இதை படிச்சா நல்லதுங்க. வெறும் ஒண்ணும் இல்ல. இப்பெல்லாம் ஒரே ஒரு பாக்கெட் புக் மாதிரி வந்துருச்சு. எது? சிவபுராணம் மட்டும் கொடுக்குறாங்க. சிவபுராணம் மட்டும் படிங்க போதும். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே நிறைய நாள் நான் சிவபுராணம் படிச்சிருக்கேன், அப்ப திருவாசகம்னு தெரியாது, திருவாசகம் தெரியாது. சிவபுராணம்னு ஒரு நூல் இருக்கு போல நினைச்சிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? அப்போ நாம செய்ய வேண்டிய தொண்டு கோவில்களிலோ, கோவிலுக்கு போக முடியலையா வீட்லயோ, எப்பா போக முடியலப்பா கோவில் ரொம்ப தூரம் இருக்கு, எப்ப செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு நாள் வாங்கப்பா, வர்றவங்களுக்கு ஒரு சும்மா சுண்டல் மட்டும் வச்சு தரேன், வச்சு உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே போங்கப்பா அப்படின்னு செய்கின்ற சிவ அறிவிப்பு, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நாம் செய்கின்ற சிவ அறிவிப்பு தான் அந்த ஆன்மாவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஞானதானம் என்று சொல்லி, அதுதான் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு என்று சொல்லுகின்ற வார்த்தையினுடைய வடிவமாக உள்ளது என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்ந்து அடியன் இந்த அளவில் இந்த யாத்திரை பகுதியை நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் ஓவிய செல்வி அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல். சுவாமி ஆறிவு தடந்தோல் பாடலாம். வான்மகிழ் வளது பெய்ய. மன்னிக்கிறேன், வான்மகிழ் வளாது பெய்ய. வான்மகிழ் பாருங்களேன், கன்ஃபியூஸ் ஆட்டேன். அம்மா இருக்காங்களா? தேவி அம்மா பாடலாம், இல்லாட்டி தேவி அம்மா பாடலாம். தேவி அம்மா வான்மகிழ் வளாது பெய்ய. ஐயா சிவாய நமங்கய்யா, திருவடி வணங்கிக்கிறேங்க. அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்கிக்கிறேங்க சாமி. வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவசிவ நன்றிங்க சுவாமி. அடியார்கள் 2 பேருக்கு மட்டும் வாய்ப்பு. யாராவது ஒருத்தவங்க நம்ம ஃபுல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடியான் சொன்னது அடியார்கள் பெற்ற அனுபவங்களை மட்டும் சொல்லலாம். 3 நிமிடத்துல முடித்தாலும். அதனால அடியார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவங்கள் சொல்லலாம்.
அனுபவம் சொல்றவங்க கரம் ஏற்றலாம், நமச்சிவாய். யாரு அனுபவம் அன்மியூட் பண்ணி பேசலாம் அடியார்கள். எல்லாம் அனுபவ அதீதத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அனுபவ அதீதத்துல இருக்காங்க, அதனால அனுபவம் சொல்ல முடியல. நமச்சா அடியார்கள் யாராவது சொல்லாம போக முடியாது சுவாமி. அதனால யாரோ ஒரு பிரேமாமா சுவாமி. ஆமா ஆமா ஆமா. சிவாய நமங்கய்யா. எப்பவுமே எல்லாத்தையும் நிறைய அனுபவம்லாம் நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் உணர்றோம். ஆனா 1000 நாமங்கள் நிகிலம்மா மைக்கப் 1000 நாமம் உண்டு பெருமானுக்கு, 1000 நாமம் உண்டு. ஆனா ஒருவன் என்ற நாமம் சொன்னீங்க இன்னைக்கு, ஒருவன் என்னும் நாமம் அப்படின்னு பெருமானுக்கு இருக்கு. அவர் ஒருவர் தான், அந்த நாமம் உண்டு, அவருக்கு பெயராகவும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் பின்னம் இல்லாதவன், அவருக்கு பின்னமே கிடையாது. நம்ம கூட நம்ம வீட்டுல ஏதோ ஒரு சிலை இருந்தா அது பின்னமாயி போச்சு அது வழிபாடு பண்ணக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது பின்னம் ஒரு பொருள் வீணாயிடுச்சு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதுதான் பின்னம் நினைச்சுக்கிட்டேன். ஆனா பின்னம் இல்லாதவன், நிறைய பொருள் அவரு தான். யாரு? பெருமான் தான் நிறைய பொருள் அப்படின்னீங்க, ரொம்ப சிறப்பு. அடுத்தது காளி அண்ணன், அந்த காளிக்கு நிறைய விளக்கம் சொன்னீங்க. காளி, மாரியம்மன், காமாட்சி எல்லாத்துக்கும் விளக்க சொன்னீங்க. அதுக்கு என்னன்னா உடலோடு, அதாவது உலகப்புற திரோதான சக்தியை கொடுக்கற, காமத்தை கொடுக்கறவங்க, பொருளாசுகளோட இருக்கிற பற்றெல்லாம் கொடுக்கறவங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உமையம்மை பார்வதிக்கு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. உயிருக்கு உரிய பொருள் தருவ யார்? நமக்கு சக்தி அருள்நிலைய ஆனந்த நிலையை தருபவள் அவள் தான் அப்படின்றத எடுத்து எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நிறைய இருக்கு, அதாவது நுட்பமா இருக்கு. அப்படி சூடும் ஒளியும் பூவும் மனமும் எப்படி ஒன்னோடு கலந்து இருக்குமோ அந்த மாதிரி அம்மை அப்பா என்ற பாடலுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் முக்தி நிலை, எம்பெரும் முக்தி நிலை என்ன, அது என்ன தரக்கூடியது அப்படின்னா அது முடிந்த முடிவுதான். இருந்தாலும் முக்தி நிலை எம்பெருமான் நம்ம அருள் கொடுக்கிறாரு, அந்த முக்தி நிலைக்கு நம்ம அழைச்சின்னு போறாரு. எப்படி அழைச்சின்னு போன பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு, அந்த படிநிலையை உணர்ந்த ஆன்மாக்களுக்கு அந்த முக்தி நிலையை கொடுக்கறது. படிப்படியா ஆன்மா எப்படி உணரணும், அறிவு, அதுக்கு என்ன செய்யணும்னா அறிவு பொருளை விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம அறிவு பொருளை உணர்ந்து எது நான் எனது என்ற பற்றுன்னு சொல்றோம். ஆனாலும் நம்ம அறிவு பொருள் மூலமா எல்லா பொருளும் சிவமா பாவிக்கும், எல்லாம் சிவன் தான். அந்த நிலையை நம்ம வந்தா நம்ம அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் அனுபவாதீதம் என்ற நிலைய சொல்லக்கூடிய விஷயம் இந்த யாத்திரையை பத்துங்கய்யா. சிவாய நம. திருவடி வணக்கம். அட்டகாசம் அட்டகாசம் அட்டகாசம், அருமை அருமை அருமைங்க சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ராகவன் சுவாமி. சுவாமி சிவாய நம்ம. திருவடி வணக்கம் சுவாமி. அடியேன் கடைசியா தான் கலந்துக்கிட்டேன். அடியனை மன்னிக்கணும். அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் அடியேன் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது இறைவனுடைய திருக்குறிப்பு என்ன, அவனுடைய திருக்குறிப்பு என்ன, அத யார் செய்வாங்க, அவங்க எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றாங்க. அதற்கு முன்னாடி சொன்னது தாமே தமக்கு சுற்றம் விதிவதையும் அப்படின்னு சொல்றப்போ, இந்த ஆன்மாவுக்கு அப்படிங்கிற அந்த வினைப்பதிவு, அந்த நல்வினை தீவினை எதுவுமே மற்றவங்களால கிடைக்கிறதே கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடுல நாம இந்த ஆன்மா தன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இறைவனை ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒருவன்கிற பேரு சுவாமியை தவிர வேற எவனுக்கும் கிடையாது, வேற யாருக்குமே கிடையாது. அவன் ஒருத்தவனுக்குதான் ஒருவன்ங்கிறது சுவாமி மட்டும்தான். அப்படிங்கிறப்போ இந்த ஆன்மாவானது ஒரே நிலைமைகள்ல தான் இருக்கு. எந்த ஒரு ஆன்மா தான் பெற்ற அறிவை, தான் பெற்ற அந்த சிவ அனுபவத்தை மற்றைய ஆன்மாவும் பெற வேண்டும் என்று நினைக்கிறதோ அதைதான் இறைவன் தன்னுடைய குறிப்பாக நினைத்து கொண்டிருக்கின்றான். அந்த ஆன்மா தான் பெற்ற சிவ அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஆன்மா யாரு அப்படின்னா அது குருநாதர். ஏன்னா ஒண்ணுங்கிறது இறைவன். அது பக்கத்துல ஒரு பூஜ்ஜியம் போட்டோம் அப்படின்னா 10 வரும். 10 அப்படிங்கிற வார்த்தை யா அப்படிங்கிற எழுத்தை குறிக்குது. யா அப்படிங்கிற வார்த்தை இந்த உயிரை குறிக்குது. அந்த யாவை பொருத்திய திரைகள் எல்லாம் அகல வேண்டும் என்பதனாலதான் இது யாத்திரை 10. அந்த யாத்திரை 10ல
அந்த யாத்திரை 10ல அந்த யாத்திரை 10ல குருநாதர் நமக்கு என்ன செய்யறாருன்னா, நான் பெற்ற இந்த வழி எல்லாத்தையும் பற்றுக்கிட்டு மேல வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாங்க. அதனாலதான் அந்த ஒரு 10 ஒண்ணுக்கு பக்கத்துல பூஜ்ஜியம் போட்ட உடனே அதனுடைய மதிப்பானது 10 மடங்கு ஆகுது. அதே மாதிரி அதற்கு அடுத்தது ஒரு பூஜ்ஜியம் போட்டாங்க அப்படின்னா அது இன்னும் 100 மடங்காகுது. அப்ப என்ன இதன் மூலியமா சொல்ல வராங்க அப்படின்னா, உண்மையான குருநாதர் தான் பெற்ற அந்த அனுபவத்தை தன்னுடைய சீடர்களும் உண்மையான அடியார்களும் பெற வேண்டும். அவன் பேரு சிவமாக்கி, அதனாலதான் சிவமாக்கி எனையாண்ட அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்றாரு. அப்படிங்கிறப்போ 1 10 ஆகணும், 10 100 ஆகணும். இந்த யாத்திரை 10 முடிவதற்குள்ளார இந்த அனுபவம் என்பது இந்த அடியார்களுக்கு கிடைக்கும். அதற்கு அந்த ஒருவனானவன் துணை நிற்பான் என்று நம்புகிறேன். சுவாமி சிவாய நம. திருவடி வணக்கம். அதாவது குருநாதருடைய துவனி அப்படியே இங்க வந்து ஒழிச்சது. குருநாதர் துவனி அப்படியே குருநாதருடைய அந்த மாடுலேஷன் அப்படியே அந்த கொஞ்சம் கூட குருநாதர் தரித்து கொண்டிருக்காரு சுவாமி. அடியன் குருநாதர் அப்படியே வந்து சாமி தரித்து கொண்டு குருநாதராகவே காட்சி தருகின்றார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடியன் செய்த தாபம் யா என்ற திரையை விளக்குவதனாலே யாத்திரை 10. யாருனால சொல்ல முடியும்? குருநாதரை தவிர. யா என்ற ஆன்மாவினுடைய திரையை, யான்னா ஆன்மா, ஆன்மாவினுடைய திரையை நீக்குகின்றனால இது யாத்திரை 10 ஆக ஆக. எத்தனை அழகு, எத்தனை அழகு. அடியன் செய்த பெரும் தவம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. குருநாதருடைய சாநித்தியம் இங்க நிறைஞ்சிருக்கிறது அடியன் உணர்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்க அத்தனை பேருடைய திருவடி வணங்கி நல்லதுல அடியன் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் ஜெகதீஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்து. யமுனம்மா இருக்காங்க, மன்னிக்கணும். யமுனம்மா சுவாமி ஆர்வ தொடர்ந்து பாடுங்க சுவாமி. அம்மா இருக்கிறாங்க. ஐயா பாடுங்க, அம்மாவே பாடுங்க. சரி சரி, ஜெகதீஸ்வரி அம்மா பாட்டு மன்னிக்கணும். சரி, நான் டக்குன்னு சாமி யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலான்னு. ஜெகதீஸ்வரி அம்மா. யமுனம்மா பாட்டுங்கயா. சரி அம்மா பாடுங்க. நீங்க ஐயா சொல்லிட்டாரு, ஐயா வாயில இருந்து வரும்போது நீங்க பாடுங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே பாடுறீங்க, பாடுங்க. சிற்றம்பலம். ஆறிரு தடங்கோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் நடந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹரஹர பதீபதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அத்தனை அடியார்கள் திருவடியும் அடியன் போற்றி பணிகின்றேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் குரல் பதிவு கொடுக்கலாம். சரஸ்வதி அம்மா ஏதோ பேச வரீங்களா சுவாமி? ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? சொல்லலாம். இல்லைங்கய்யா, குரல் பதிவு எந்த இதுலயா போடணும்? நம்ம குரூப்ல யாரும் குரல் பதிவு போடலையா? ஐயா அம்மா அடியன்ட்ட கூட அனுப்புங்க, நான் ஐயா ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். திருவாசக சிந்தனையில இருக்கீங்களா? நீங்க திருவாசக சிந்தனையில இருக்கீங்களா? இல்லையா ஐயா, ஈஸ்வரன் குடும்பத்துல இருக்கிறாங்கய்யா. ஈஸ்வரன் குடும்பத்துல இருக்கிறாங்க, நான் சேர்த்து விடுறேன். சரிங்க சாமி. திருவாசக சிந்தனை குழுமத்திலையும் அம்மாவை சேர்த்துருங்க. அம்மா அதிகமா தொடர்ந்து வந்துட்டாங்க. அம்மாவை